தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனின் வரிகளை கூறி அந்த தமிழுக்கு தன்னுடைய படைப்புகளால் பெருமை சேர்த்துள்ள ஐயா கோவை சதாசிவம் அவர்களை எம் பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். சுற்றுச்சூழல் ஆர்வலர், நூலாசிரியர், விவரண பட இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். பின்னல் நகரம் என்னும் நூல் வாயிலாக சாயப்பட்டறைகளால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும், ஊர்ப்புற பறவைகள் என்னும் நூல் மூலம் கிராமப்புற பறவைகள் பற்றியும் விவரித்துள்ளார். மண், மயிலு, சிட்டு போன்ற பல குறும்படங்களை இயக்கியவர். இவர் நொய்யல் இலக்கிய விருது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உரையாளர் விருது, 2019 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது, 2019 ஆண்டுக்கான விகடன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர். படிக்காத மேதை காமராசர் போலவே 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்று மேதையாகி பல நூல்கள் எழுதி விருதுகள் பல பெற்று சிறப்பு பெற்றுள்ள ஐயா அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எம் பள்ளியின் சார்பாக வழங்கப்படுகின்ற நினைவு பரிசை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களுக்கு சிறு உரையாற்றுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்போதும் காலையில் நம் பள்ளியில் வெளியிருந்து யாராவது வந்து வகுப்பறைக்கு வெளியே புதிய செய்திகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை விட உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வேறென்ன இருக்க முடியும்? அப்படி உற்சாகமாக உட்கார்ந்திருந்தால் வகுப்பறைக்கு வெளியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சமூக கல்வி உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை பார்த்தேன், எங்கிட்ட எந்த குறிப்புகளும் இல்லை, உங்களிடத்தில் என்ன பேசுவது என்ற திட்டமும் இல்லை. நான் பள்ளியை பற்றி விசாரித்து முத்தமிழ் பள்ளி எப்படி, முத்தமிழ் பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கிறார்கள், முத்தமிழ் பள்ளி ஒரு ஆண்டு முழுக்க மாணவர்களுக்கு கல்வியை தந்து நல்ல மதிப்பெண்ணை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் ஒரு நல்ல மனிதனாய் சமூகத்தில் வாழ்வதற்கான வகுப்பறைக்கு வெளியே ஒரு நிறைய செய்திகளை கற்றுத்தருகிற ஒரு பள்ளியாக இருக்குது. என்னிடத்திலே ஒரு மாணவன் உங்களை எல்லாம் பார்க்குற போது எனக்கு ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வந்து தொலைச்சிருச்சு. ஆமாம், அது குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைகளை நீங்கள் அன்போடு உட்கார்ந்திருப்பதை பார்த்து என்ன பேசுவதென்றே தெரியாத போது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு டால்ஸ்டாய் எழுதிய ஒரு புத்தகத்தின் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அந்த கதையை மகாத்மா காந்தி பல முறை படித்திருக்கலாம். நாம் ஒரு முறை கூட படித்ததில்லை. மகாத்மா காந்தி பல முறை படித்த கதையை ஒரு முறை நாம் படிப்பதற்கான வாய்ப்பை முத்தமிழ் பள்ளி உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அந்த கதையில், டால்ஸ்டாய் எழுதிய அந்த கதையில் ஒரு சிறுமி தன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற தெருவில் மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாள். 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மாலை நேரமானால் குழந்தைகள் விளையாட வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று இருந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு மாலை ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருக்கிறாள். விளையாடி கொண்டிருக்கிற சிறுமிக்கு ஒரு விதை கிடைக்கிறது. ஒரு விதை கிடச்சிருக்கு. அது என்ன விதைன்னு அவள் பார்த்ததே இல்லை. ஒரு விதை ஒன்று கிடைக்க, இதை எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து தன் பாவாடை நாளில் மடிச்சுட்டு விளையாண்டே இருக்கான். மணி 8 ஆயிடுச்சு, நைட்டு 2 மணி நேரம் விளையாண்டுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். வந்ததே அம்மா கிட்ட போகிறான். அம்மா நம்ம வீட்டு தெருவில் இந்த விதை கிடந்துச்சு, நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேம்மா, இது என்ன விதைன்னு சொல்லுங்கம்மான்னு அம்மா கையில் கொடுத்தான். அம்மா வாங்கி அந்த விதையை தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க,
தெரியல. அம்மாவுக்கு தெரியல. போமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சித்திகிட்ட கேட்குறேன், அத்தைகிட்ட கேட்குறேன், நான் பெரியம்மா கிட்ட கேட்குறேன், பெரியப்பா கிட்ட கேட்குறேன், பாட்டிக்கிட்ட கேட்குறேன், அப்பத்தாக்கிட்ட கேட்குறேன், அம்மத்தாக்கிட்ட கேட்குறேன், அமிச்சிக்கிட்ட கேட்குறேன், ஆச்சிக்கிட்ட கேட்குறேன்னு ஓடி ஓடி 1 மணி நேரம் கேட்டான். எல்லாம் அந்த விதையை வாங்கினாங்க. வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க தெரியலையில்ல. ரைட். எப்போதும் குழந்தைகள், மாணவர்கள் ஒரு நல்ல கதையை, டால்ஸ்டாய் போன்ற எழுதிய ஒரு கதையை சொல்லத் தொடங்கியதும் பாதி கதையை அவர்களே எழுதி விடுவார்கள் என்பதற்கு முத்தமிழ் பள்ளியினுடைய மாணவர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். தெரியல என்பது உண்மை. அதான் டால்ஸ்டாய் எழுதியிருந்தார். இப்போ வார்த்தைக்கு தெரியலையா, சும்மா இருப்பாளா பொண்ணு? உங்கள் யாருக்குமே தெரியாது. நாளை காலை நான் பள்ளிக்கூடம் போக போகிறேன். ஸ்கூலுக்கு தான். நாளை காலை பள்ளிக்கூடம் போக போகிறேன். பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வகுப்பாசிரியர் இருப்பார். நான் அவரிடத்திலே இந்த விதையை கொடுத்து இது என்ன விதை என்று அறிந்து கொள்வேன். ஏனென்றால் என் ஆசிரியருக்கு எல்லாம் தெரியும். என் ஆசிரியருக்கு எல்லாம் நம்புகிறாள் ஒரு மாணவி, ஒரு மாணவன். அப்படித்தான் நம்ப வேண்டும். அடுத்த நாள் பள்ளிக்கு வந்தாச்சு. டால்ஸ்டாய் கதையை எழுதி கொண்டே இருக்கிறார். காந்தி இந்த கதையை தொடர்ந்து படிக்கிறார். அடுத்த நாள் பள்ளிக்கு வந்தாச்சா, முதல் வேலையாக என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் பார்த்து, டீச்சர் நேற்று மாலை எங்கள் வீட்டு தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு விதை கிடைத்தது. அது என்ன விதை என்று என்னுடைய வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் டீச்சர். இது என்ன விதை என்று பார்த்து சொல்லுங்கள் என்று டீச்சர் கையில் விதையை கொடுத்துட்டான். அந்த விதையை வாங்கி டீச்சர் தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க தெரியல. தன் டீச்சருக்கும் தெரியவில்லை என்பதை மாணவர்கள் சொன்னாங்க. தெரியல. அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். டீச்சருக்கே தெரிய மாட்டேது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் சோர்வாக இருந்தான். அம்மா கேட்டான், டீச்சர் சொன்னாங்களான்னு. போமா, டீச்சருக்கு தெரியல அப்படி. சரி, டீச்சருக்கே தெரியாத ஒரு விதையை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம். இந்த விதையை நாளை காலை பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுட்டு, பள்ளிக்கூடத்துக்கு விடுப்பு வச்சுட்டு மன்னனிடத்திலே போய் இந்த விதையை கொடுத்து விடலாம். இது அரசின் சொத்து நினச்சிட்டான். அடுத்த நாள் காலை நேராக அவன் பாவம் அந்த பொண்ணு அவங்க அம்மாளும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு மன்னங்கிட்ட போயிட்டான். போனதான் அம்மா சொன்னான், மன்னா, முந்தா நேற்று என்னுடைய மகள் வீட்டு தெரு விளையாடி கொண்டிருந்தாள். விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு விதை கிடச்சிது. இது என்ன விதைன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவளும் பள்ளிக்கூடத்துலலாம் கேட்டு வந்துட்டான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க, வச்சுக்கங்கன்னு கையில் கொடுத்துட்டான். மண்ணை அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னார், தெரியல. அவர் தெரியாது, அவருக்கு அதான் தெரியாது. அதனால்தான் டால்ஸ்டாய் இந்த கதையை எழுதி கொண்டே வருகிறார். பல முறை மகாத்மா படித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த விதையை தெரிஞ்சுக்கணும் அல்லவா, அது முக்கியம் தானது. காந்திக்கு முக்கியம், நமக்கு முக்கியம். மன்னனுக்கு தெரியல. உடனே மன்னன் மந்திரியை பார்த்தார். அப்படி மந்திரி கொஞ்சம் முந்திட்டார். மன்னா, இதுவெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் யார் வயதானவர் இருக்கிறார்களோ அவரை கொண்டு வந்தால் அவருக்கு தெரியும்ட்டார். அவ்வளவுதானா இருன்னு சொல்லி 4 வீரர்களை வர வைத்து நம்ம ஊரில் யாருக்கு வயசு அதிகமாக இருக்கோ அவங்கள கொண்டு வாங்க. ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சு, இப்படி சபையில் உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியெல்லாம் கழட்டி மாட்டி காப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து பெரியவருக்கு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம ஊர் பொண்ணு
ஒரு விதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அந்த விதை என்ன விதைன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல. நீங்கள் தான் நம்ம ஊரில் வயசானவர், இந்த என்ன விதைன்னு பார்த்து சொல்லுங்கன்னு விதையை பெரியவர்கிட்ட கொடுத்தாரு. பெரியவர் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னார், தெரியல தெரியல. பெரியவருக்கும் தெரியல, மன்னனுக்கு கஷ்டமாக போச்சு. ஐயோ உங்களுக்கே தெரியலையா, இனி யாருக்கிட்ட இதை கேட்கறது? வந்தவர் சொன்னார், எங்கள் அப்பா கிட்ட கேளு. ஓ உங்கள் அப்பா இருக்காரா, அப்போனா இவர் விட்டுட்டு அவரை கூட்டுவாங்கப்பா. அவன் அப்பா வந்தார். அவர் உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி கண்ணாடியெல்லாம் மாட்டி காப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு இந்த எல்லா கதைகளையும் சொல்லி இந்த விதையை கையில் கொடுத்ததும் அவர் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னார், தெரியல. டால்ஸ்டாய் கதையை பாதி குழந்தைகள் படிக்காமலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கல்வி என்பது அதுதான். பாதி கற்றுக் கொடுத்தாலே பாதி கற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் கொண்டவர்கள் மாணவர்கள். எவ்வளோ அழகாக கதையோடு நீங்கள் வர்றீங்க, கதையோடு அழகாக பயணிக்கிறீங்க, அதுதான் சரியான விஷயம். அதான் காந்தி இதை தொடர்ந்து படிப்பதற்கு, பலமுறை படிப்பதற்கு ஒரு செய்தி அதுக்குள் இருக்கிறது. இப்போ பெரியவருக்கு தெரியல, இந்த கதையே முடிச்சிடலான்னு நினைக்கிறார். சரி உங்களுக்கே தெரியல என்ன பண்ணுறேன்னு. அப்போ வந்தவர் சொன்னார், எங்கள் அப்பாவை கேட்டு பாருங்க. அடப்பாவி, உங்கள் அப்பா இருக்காரா? இருக்காரு. என்ன வயசாச்சு? 104 நடப்புனார். அவர் நடக்கிறாருங்கிறா. ஓ 104 வயதான ஒரு பெரியவர் நம்மூரில் இருக்கிறார் என்பதே நமக்கு பெருமை. ஆகவே அவரை கூட்டி வந்து அரசபையில் உள்ளபடியே சிறப்பித்து விட்டு இந்த விதையை அவர் கையில் தர வேண்டும் என்று மன்னர் வந்து ஒரு முடிவெடுத்து அவரை கூட்டு வந்தாச்சு. இப்போ வந்தது 104 வயசுக்காரர். உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி கண்ணாடி மாட்டி காப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு இந்த விதையை அவர் உள்ளங்கையில் கொடுக்குறார். உள்ளங்கையில் கொடுத்ததும் என்ன பண்ணுவார் பெரியவர்? இப்போ தான் கதை மாறுது. டால்ஸ்டாய் எப்போதும் அந்த எல்லா கதைகளிலும், டால்ஸ்டாய் எழுதுகிற எல்லா கதைகளிலும் கடைசி வரிகளில் ஒரு அறத்தை வைத்திருப்பார், ஒரு பேருண்மையை வைத்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கதையின் உயிரை வைத்திருப்பார். அதுதான் காந்தி திரும்ப திரும்ப காந்தி படித்ததுக்கு காரணம், டால்ஸ்டாயின் கடைசி வரிகளில் இருக்கிற உயிரை கண்டுபிடிப்பதற்கு. அப்போ பெரியவர் இதுவரைக்கும் வந்தவர்கள் அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வைத்து சும்மா உருட்டி உருட்டி பார்த்தாங்க. பெரியவர் அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வைத்ததும் கையை மூடினார். கதை மாறிடுச்சா? டக்குன்னு கதை மாறிடுச்சு. இப்போ உருட்டலை, தெரியாட்டி தான் உருட்டுறாமோ, நம்ம பேசிக்கிறோம்ல, உருட்டுறான் பாரு. உருட்டுறான்னு என்ன அர்த்தம்? தெரியாமல் போட்டு உழப்புறது, அதுக்கு பேர் தான் உருட்டுறதுன்னு அர்த்தம். இப்போ பெரியவருக்கு தெரிஞ்சனால அமைதியாயிட்டார். அந்த விதையை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து மூடுகிறார். மூடிய விதையை தன்னுடைய நெஞ்சுக்கு வைக்கிறார். நெஞ்சுக்கு வைத்த விதையை இரு கண்களிலும் ஒற்றிக்கொள்ளுகிறார். வந்தவர்கள் அழுகிறார்கள். சபையே அமைதியாகிறது. சபை அமைதியாயிருமல்ல, இதுவரைக்கும் நடந்த மாதிரி இல்லை. இப்போ பெரியவர் கண்ணில் 2 சொட்டு கண்ணீரை பார்த்ததும் சபையும் அழுகிறது. எல்லாம் முடிஞ்சு மன்னன் கேட்டா, அப்படி இது என்ன விதை என்று தெரிந்தான்னு கேட்டார். வந்து தெரிஞ்சிச்சியா, தெரிஞ்சிடுச்சியா, என்ன விதை என்ன விதை கேட்பாங்க. நம்ம கடைசி கதை முடிஞ்சதில்ல, என்ன விதை என்ன விதைன்னு கேட்டேன். இதுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ருஷ்ய மண்ணில் இருந்த பாரம்பரியமான கோதுமைன்னு சொன்னார். உடனே மண்ணை, கோதுமை தானா மண்ணா? கோதுமை மட்டுமல்ல, இந்த மண்ணின் பாரம்பரியம், இந்த மண்ணின் உணவு பண்பாடு, இந்த மண்ணின் இறையாண்மை. ஒரு விதை என்பது ஒரு மண்ணின் இறையாண்மை, உணவு பண்பாடு, பாரம்பரியத்தின் சொத்து. இப்படியான விதையை சாப்பிட்டு 104 வருடம் வாழ்ந்தவன் நான். ஆக அதை வெறுமனே விதை என்று சொல்ல வேண்டாம் என்று அந்த கதை முடிகிறது. இன்றைக்கு உலகம் இந்த நாளை உலகத்தின் சிறுதானிய பாதுகாப்பு நாளாக
இன்றைக்கி வச்சுருக்கு. அதுவும் இத்தாலியில் கூடி ரோம் நகரில் உலகமெங்கும் இன்றைக்கு சிறுதானிய பாதுகாப்பு நாள். மதியம் போய் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய பாதுகாப்பு குறித்து பேச வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் வெகு சிறப்பு நிறைய இருக்குது சிறுதானியத்திற்கு. எப்படி ஒரு கதை நமக்கு ஞாபகத்துக்கு வருது உங்களை பார்த்து எனக்கு. காந்தி இந்த கதை படிச்சுட்டு சும்மா இருப்பாரா? ஒரு கடிதம் எழுதுகிறார் டால்ஸ்டாய்க்கு. மிஸ்டர் டால்ஸ்டாய், உங்கள் கதையில், உங்களுடைய எல்லா கதைகளிலும் முடிவில் ஒரு அறம் தெரிகிறது. ஒரு மண்ணை, அது மண் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உணர்வு தெரிகிறது. இப்படியான பண்பை, ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் எங்கே இருந்து கற்றுக்கொண்டீர்கள்? ருசிய மண்ணில் எந்த இடத்துல இப்படியான பண்பாட்டு சூழல் கொண்ட மக்கள் வசிக்கிறார்கள் கேட்குறார். காந்தி உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களோடும் கடிதம் எழுதி பேசி கொண்டிருந்தவர். காந்தி தன் வாழ்நாளில் 50,000 பக்கங்கள் எழுதிய மிகச்சிறந்த எழுத்தாளர். காந்தியை அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காந்தியை அவர் கடிதம் எழுதுகிறார் திருப்பி. மிஸ்டர் காந்தி, நீங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்டிருந்தீர்கள். என்னுடைய எல்லா படைப்புகளிலும் கடைசி வரிகளில் என்னுடைய படைப்புகள் எதிரொலிக்கிற பண்பாடு, என்னுடைய படைப்புகள் பேசுகிற அறம் எல்லாம் ருசிய மண்ணில் இல்லை. அதான் அவருடைய நேர்மை. ருசிய மண்ணில் அப்படி ஒரு அறம் எல்லாம் பண்பாடெல்லாம் இல்லை. நான் கற்ற ஒழுக்கமும் அறமும் பண்பாடும் இந்தியாவிலிருந்து கற்றவை. அதுவும் கீழே சொல்றார், வெறுமனே இந்தியா என்றால் சரி வராது. இந்தியா பல்வேறு தேசிய இனங்களின் ஒன்றியம், த யூனியன், ஒன்றியம். நான் கற்ற எல்லா விஷயங்களும் இந்தியாவுக்கு தென்புறம் இருக்கிற, தென்பகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டில் திருக்குறளில் ஆங்கில வழியே கற்றுக்கொண்ட அறத்தைத்தான் பல கதைகளில் சொல்கிறேன், பேசுகிறேன் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு டால்ஸ்டாய் போற்றிய திருவள்ளுவரை நமது பள்ளியிலும் சிலையாய் வைக்க வேண்டும் என்று நான் உள்ளபடியே திருவள்ளுவர் சிலையை பார்த்தபோது மிகுந்த பெருமையோடு உள்ளே வந்தேன். முத்தமிழ் பள்ளியின் அடையாளம் திருவள்ளுவர். எவ்வளவு ஆண்டுகள் கழித்து ஒரு நல்ல செய்தி அறத்தையெல்லாம் சொல்லி இருக்கிற ஒருவருக்கு ஒரு பள்ளியில் சிலை வைப்பது என்பது நல்ல விஷயம். என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் உள்ளபடியே தாளாளர்களுக்கு முன்னிற்கு நான் சொல்கிறேன். என்னடா கோயம்புத்தூர்லேருந்து வந்தவர் ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இருக்கிற பழைய கதையே பேசுகிறாரே, ஒரு புதிய கதையெல்லாம் பேச மாட்டாரா? அப்படி கேள்வி இருக்கு. குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு கதையை மாற்றி விடுகிறார்கள். பழைய கதைகளுக்காக புதிய கதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற எல்லா சௌகரியங்களுக்கும் வசதிகளுக்கும் நாளை நீங்கள் விலை கொடுக்க வேண்டியது வரும் என்ற தெரிந்த பிறகு நீங்கள் கதையை மாற்றுகிறீர்கள். பழைய கதையை இப்போது குழந்தைகள் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மாற்றுகிறார்கள். அது 9ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் படிக்கிற பள்ளி குழந்தைகள் பழைய கதையை மாற்றுகிறார்கள் என்பதுதான் மாற்றத்தின் அடையாளம். ஒரு பழைய கதை உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டின்னு ஆரம்பிக்கும் அந்த கதை. விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது தன் கோடாரியை குளத்துக்குள்ளே போட்டுருவான். பழைய கதை. குளத்துக்குள்ளே போட்டுருவான். போட்டுட்டு ஓன்னு அழுவான். ஏன்னா குளம் ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப எடுக்க மாட்டான். அப்போ தான் வனதேவதை வருவாங்க. வனதேவதை எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே அவங்க வந்து நின்னா குளுமையாக இருக்கும். ஏசி மாதிரி இருக்கும் அவங்க நிற்கிற இடம். பச்சை பசேல்னு இருப்பாங்க, பேரழகாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நறுமணம் வீசும். ஒரு காய் மனம், கனிமணம், பூமணம் என்று வீசும். அவர் தோண்டிவிட்டாலே பல பட்டாம்பூச்சிகள், வண்டுகள், பறவைகளும் தேவதையை சுற்றி வட்டமடிக்கும். வனதேவதை அழகின் அழகு, அழகின் பேரழகு. வனதேவதை அப்படி அழகோடு தோன்றி கேட்பான், மகனே ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேண்டும்? சொல்லுவான், ஒன்றும் இல்லை, இந்த மரத்தை வெட்டிகிட்டு இருந்தேன், கோடாரி தவறி குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு, எடுத்துக்கொடுமா. இரு வர்றேன்னு சொல்லி, அழுகாதரா எடுத்துட்றேன் இருன்னு குளத்துக்குள்ளேயே மூழ்குவாங்க வனதேவதை.
குளத்துக்குள்ளே மூழ்கி ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து விடும். இது ஒன்றுதானே வச்சுக்கான்னு அவன் வாங்கி பார்த்து, ஐயோ இது என்றதல், இது தங்க கோடாரி என்றதல் என்று இல்லை, அதை வச்சுருங்க. மறுபடியும் மூழ்கிறான். ஒரு வெள்ளி கோடாரி கொண்டு வந்து இந்தா வச்சுக்கான்னு, ஐயோ இது என்றதல்லன்றான், அதை அங்கே வச்சிடும். மறுபடியும் மூழ்கி இவனுடைய பழைய அந்த இரும்பு கோடாரி கொண்டு வந்து கொடுப்பான். இதுதான் கொண்டான்னு வாங்கி வச்சுக்கோ. மகனே, உன்னிடத்தில் 3 கோடாரியை தந்திருக்கிறேன். எந்த கோடாரியை உபயோகிக்க வேண்டும், எதன் பொருட்டு உபயோகிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்துக்கொள். வருகிறேன்னு வனதேவதை மறைந்து போய்விட்டது. பழைய கதை. இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய கதை. இப்போது மாணவர்கள் கதையை அப்படியே மாற்றுகிறார்கள். அப்படியே மாற்றி அந்த விறகு வெட்டியின் பேரன் 100 ஆண்டுக்கு முன்பு ஒரு கீழே போட்ட கோடாரி கீழே போட்டு அழுதான் பாரு, அவன் பேரன் என்ன பண்ணுறான், விறகு வெட்டிகிட்டு இருக்கான், மறுபடியும் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கான். அவங்க அப்பாரில் சொல்லியிருக்காங்க, ஏதாவது மரம் வெட்டும் போது கோடாரி குளத்துக்குள்ளே விழுந்தா நீ என்ன பண்ணணும், வனதேவதையை கூப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்க. இப்போ அந்த பேரன் வெட்டும் போது குளத்துக்குள்ளே விழுந்துச்சு, வனதேவதையை கூப்பிட்டாச்சு. வனதேவதை வர்றான். இந்த எரிச்ச விறகு இருக்குமில்ல, எரிச்ச விறகுல பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருந்து எப்படி இருக்கும், விறகு கட்டைகள் பாதி கருன்னு இருக்கும், கறிக்கட்டை பாதி விறகாக கிடக்கும். கஷ்டமாக இருக்குமில்ல, மரத்துண்டுகளை பார்க்கிற போது பாதி எரிந்த நிலையில் இருக்கிற எல்லா விறகு கட்டையும் பார்ப்பதற்கு பரிதாபமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற வனதேவதை பார்த்தது பயந்துக்கிறான். ஐயோ பேய், ஐயோ பேய்ங்கிறான். அவன் அப்பாரு பார்த்தபோது எப்படி இருந்தால் வனதேவதை, பேரழகின் பேரழகாக இருந்தாள், பசுமை பூக்க இருந்தாள், அவள் நின்ற இடம் குளுமையாக இருந்தது. அவளுடைய கூந்தலை சுற்றி வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் வண்ணப் பறவைகளும் வட்டமட்டன. இப்போ பேய் மாதிரி வந்து நிற்கிறான். இவன் பயந்துட்டு ஐயோ பேய் பேய்னு சத்தம் போடுறான். இது மாணவர்கள் எழுதிய கதை. சத்தம் போடுறான் பேய் பேயின்னு. ஏன்னா அவ்வளவு கறிக்கட்டை மாதிரி எரிந்து போய் ரொம்பவும் நொடிந்து போய் உயிருக்கு போராடுகிற ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறாள் அந்த முழுக்க வனதேவதை. இப்போ நான் தாண்டா வனதேவதை, பார்த்தா அப்படி தெரியலையேண்ணா. எப்பட்றான் தெரியும், உனக்கு என்ன வேணும் சொல்லுண்ணா. கோடாரி விழுந்துருச்சு. நேராக போய் உள்ள மூழ்கி கோடாரியில் எடுக்காமல் கடப்பாறை ஒன்று, மண்வெட்டி ஒன்று, ஒரு காரச்சட்டி ஒன்று, ஒரு மூட்டை விதை தூக்க முடியாமல் தூக்கி வந்து வனதேவதை வச்சுட்டு, போதுண்டா சாமி, உன் அப்பாருக்கு எத்தனையோ புத்தி சொல்லித்தான் நான் 2 கோடாரி கொடுத்துட்டு போனேன். நீ 100 வருஷம் கழித்து நீயும் மரத்தை வெட்டி வனத்தை இப்படியே இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா நான் பேய் மாதிரி மாறிட்டு இருக்கிறேன்னா. இனிமேல் நீ செய்ய வேண்டியது ஒரு பை விதையை நடுன்னு சொன்னேன். குழந்தைகள் கதையை மாற்றி இருப்பது உள்ளபடியே தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை தலைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் குழந்தைகள் இருக்கிறீர்கள். நீங்களும் பல பக்கம் நாற்று நடுவதை, வனம் காப்பதை, தாமிரபரணி போய் அங்கிருந்த நீரை அறிவதையெல்லாம் நான் நம்முடைய முதலிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு உள்ளே வந்தேன். அப்படியான குழந்தைகள் இங்கே இருப்பார்கள். 100 ஆண்டுகள் தொலைந்து போன பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற சிறுமிகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பும் நாம் செய்த அப்பாறு செய்த வேலையை நாமும் செய்யக்கூடாது, நாம் மாற்றி யோசிக்க வேண்டும், மாற்றி சிந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கிற மாணவர்கள் இந்த சபையில் நிறைந்து இருப்பார்கள். உங்களுக்கான இந்த வாய்ப்பை, உங்களை மாற்றுகிற வாய்ப்பை இந்த பள்ளி உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். நான் நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் நம்ம கழுத நல்ல கழுத. எல்லாம் கேட்பாங்க, என்ன சார் கழுதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, நீங்கள் யாரை கழுதின்னு எழுதுறீங்கன்னா, நான் மாணவரைத்தான் எழுதுகிறேன். என்ன சார் மாணவரை போய் ஒரு கழுதின்னு எழுதுறீங்களே, நல்லா இருக்குமான்னு. அந்த கழுதை எப்படி இருக்கும்னு அந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன். ஒரு விவசாயியை நம்பி நெடுங்காலம் இருந்த ஒரு 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 கழுதை கிணத்துல விழுந்துடும். கிணத்துல விழுந்ததுமே விவசாயி எட்டி பார்ப்பான், கிணத்துல தண்ணி இல்லை, வரக்கிணத்துக்குள்ளே தவளை விழுந்துருச்சு,
எப்படி எடுக்கிறதுன்னு சில பேர்த்த விசாரிக்கிறான். கழுதி எடுத்து மேலே விட்டால் ஆகிற செலவு கூட கழுதை தேராது, கழுதை போகாது. இவ்வளோ செலவு பண்ணி கழுதி காப்பாற்றணுமா? வேண்டாம். விவசாயம் அப்படி தான் முடிவு பண்ணுறான். மாணவன் தான் கழுதை. இங்கே இப்போ நீங்கள் யோசிச்சுட்டே வாங்க உங்களே எப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு. அவன் என்னங்கிறான், கை விட்டுறலாங்கிறான். ஆகவே இந்த கிணறு வறண்ட கிணறு, இந்த கழுதையும் காப்பாற்ற வேண்டியதில்லை, கிணத்தை மூடிடலாங்கிறான். எல்லாத்தையும் கூட்டு வந்து மேலே இருக்கிற மண்ணை பூரா கீழே சரிக்கிறான். கழுதை கதறுது. ஸோ இன்னும் உயிரோடுவே நம்ம மூடுகிறானே, போட்டு மூடுகிறானே, நம்ம கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு கழுதை கதறி ஒரு நிமிடம் யோசிக்க தொடங்குது. நாம் தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும். உயிரோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். நம்மை நாம் நம்ப வேண்டும். குறிப்பாக விவசாயி காப்பாற்றுவான் என்று எதிர்பார்க்காமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கணம் யோசிக்கிறது கழுதை. பிறகு மண்ணை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மண் கொட்ட 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 மண்ணிலிருந்து திமிரி 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 மண்ணுக்கு மேலே வந்து கொண்டே இருக்கிறது கழுதை. எல்லா மண்ணும் கொட்டி நிரப்பும் போது கிணறு நிறைந்து விடுகிறது. கழுதை தப்பி விளிம்பில் காலை வைத்து தப்பி ஓடி விடுகிறது. அதான் நம்ம கழுதை நல்ல கழுதை. கழுதை என்பது ஒரு குறியீடாக இருந்தாலும் அது எப்படி தப்பித்தது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். தன் மீது விழுகிற மண்ணை அது என்ன பண்ணுச்சு? உதறி 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 எரிஞ்சிச்சு. அது தன்னை நம்புச்சு. நீங்கள் உங்களை நம்புங்க. நம்மால் படிக்க முடியும் நம்புறதும் கூட ஒன்று தான். நம்ம பெரிய கிணத்துல விழுந்துட்டு மாட்டு இருக்குது, நமக்கெல்லாம் படிப்பு வராதாட்டு இருக்குது, நம்மளாம் எக்ஸாம் எப்படியெல்லாம் எழுத போகிறோன்னு எதுவுமே இல்லை. உங்களால் முடியும். உங்களுடைய நம்பிக்கை தான். என்னால் இதை சாதிக்க முடியும் என்று நீங்கள் நம்பிவிட்டாலே சாதிச்சிருவீங்க. அதுதான் நம்ம கழுதை நல்ல கழுதை என்று ஒரு கழுதை உயிருக்கு மட்டுமல்ல, இனி இதெல்லாம் தன்னுடைய உலகம் புரிந்து உலகத்தை அறிந்து முழுக்க சுயநலமாக வாழுகிற உலகத்தில் நாம் எப்படி தப்பி பிழைப்பது என்று ஒரு கழுதை யோசித்து தப்பித்து வாழ்வதைப் போல் மாணவர்கள் பள்ளியிலிருந்து மீள வேண்டும். நீங்கள் என்னதான் சமூக அறிவை நான் சொல்லிக் கொடுத்தாலும், உலகத்தின் எல்லா நியாயங்களை பேசினாலும், வருடம் ஒரு முறை நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள், அதுக்கு பேரே மதிப்பெண்ணுன்னு வச்சுட்டான். வெறும் எண்ணுன்னு வச்சுருக்கலாம். 1000 என்பது ஒரு எண் தான், 10,000 என்பதும் வெறும் இது எண் தான். ஆனால் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு எண்ணும் மதிப்பு எண்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மடை மாற்றுகிற, வாழ்க்கையை மாற்றுகிற எண்ணாக இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற இந்த சிரமம், ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு பேரெழுச்சியோடு நீங்கள் படிக்கணும். புத்திசாலிகளுடைய உலகமாக இது இருக்குது. எப்படியான புத்திசாலிகளை இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 மாணவர்கள் மீன் விற்க போகிறார்கள். மீன் விற்று பிழைக்கலான்னு 2 மாணவர்கள் போகிறான். 100 ரூபா ஒரு மாணவன் விலை சொல்கிறான். வாங்கிறவர் கேட்குறாரு, 80 ரூபாய்க்கு தருவியா? தானே உலகம். குறைச்சி கேட்குறாரு அவர். இன்னொரு மாணவன் அதே மீனை போட்டு அங்கே உட்காந்துருக்கான். இவர் 80 ரூபாய்க்கு கேட்டுட்டு சரி எதுக்கு அவன் போட்டிருக்கா அவங்ககிட்ட போய் 70 ரூபாய்க்கு வாங்கலான்ட்டு போகிறார். வாடிக்கையாளர் தானே அவர். அங்கே போகிறார். போனது பையன் சொல்கிறான், என்ன விலைப்பா கிலோன்னு? 500 ரூபாய்க்கு. நீ கவனிங்க, அதே மீன் 100 ரூபாய் இவன் சொல்கிறான். அதே மீனை வச்சுட்டு இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்? 500 ரூபா சொல்கிறான் கிலோ. ஐயோ 500 ரூபா சொல்கிறானே கிலோன்ட்டு. ஏப்பா அங்கே 100 ரூபா சொன்னால் நீ 500 ரூபா சொல்கிறியே, அப்படின்னு உன் மீன் உனக்கு வந்து அவ்வளோ சிறப்புன்னா? ஐயா இது புத்திசாலித்தனமான மீன். இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும். எத்தனை விலை கொடுத்தாலும் அது கிடைக்கும். புத்திசாலித்தனம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் 500 ரூபாய்க்கு கிலோ எங்கிட்ட மீன் வாங்கி அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி ஆயிடுவீங்க. அப்படி அதை கொண்டான ஒரு கிலோ வாங்கிட்டார். 100 ரூபா மீன் 500 ரூபாய்க்கு விற்றுட்டான். சீக்கிரம் புத்திசாலி ஆகணுமில்ல. அடுத்த நாள் வந்தார், 500 ரூபாய்க்கு வாங்கிட்டார். அடுத்த நாள் வந்தார், 500 ரூபாய்க்கு வாங்கிட்டார். ஒரு வாரம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு, ஒன்றையுமே காணும். புத்திசாலித்தனம் வராதல்ல, ஒன்றையுமே காணும். பயங்கர கோபத்தில் வந்தார். இன்றைக்கி இவனை போய் 2.5 விட்டுறணும். ஒரு சின்ன பையன் நம்மளை எப்படி ஏமாத்துறான்?
அவன் கூட இருக்கிறவன் 100 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம வாங்காம விட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஆளை தினம் நம்ம மீனை 400 ரூபாய் வச்சு வாங்கியிருக்கானே 500 ரூபாய்க்கு விற்றுறானு கோவத்தில். ஏப்பா எங்கேப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்குதானே? இருக்குதுயா, உங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறேன் நான். சரி அதை எனக்கு எடுத்து போடுனார். போட்டதுமே கேட்டார், புத்திசாலியா நையே, என்கிட்ட 500 ரூபா விலை கொடுத்து இந்த ஒரு வாரமாக நீ என்னை வாங்கிட்டு எனக்கு எந்த புத்திசாலித்தனமும் வரல, எப்படி நீ ஒருத்தனை இது பண்ணலாம், எனக்கு அந்த காசெல்லாம் கொடு, ஒவ்வொரு கிலோவுக்கு நான் 400 ரூபா எச்சா கொடுத்துருக்கனால அதெல்லாம் திருப்பி கொடுன்னு சண்டைக்கு போகிறார். பையன் பொறுமையாக நிற்கிறான். நின்று சொல்கிறான், ஐயா ஒரு வாரம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அன்னைக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு இப்படி இருந்தீங்க, நீங்கள் இருந்தீங்களான்னு? இல்லை. நான் சொன்னேன், நீ கேட்டீங்களா? கேட்டேன். இப்போ எதிர்த்து கேள்வி கேட்குறீங்கள, இப்போ தாங்க புத்திசாலி ஆகிட்டீங்க. நீங்கள் நல்லா இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, புத்திசாலி ஆகலாம் அப்படின்னா. இப்படியெல்லாம் நுட்பமாக சிந்திக்கிற, நுட்பமாக பார்க்குற ஆற்றலையெல்லாம் உங்களுக்கு கல்வி கற்றுத்தரும். கல்விக்கூடம் என்பது அறிவுக்கூடம். இன்னும் நீங்கள் பல விஷயங்களை நிறைய பேசி பேசி கற்றுக்கொள்ளலாம், வாசித்து வாசித்து கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக புரணி புத்தக கண்காட்சியிலே அதிக புத்தகம் வாங்குகிற பள்ளி எது என்று நான் கேட்டு அந்த பள்ளிக்குத்தான் இன்றைக்கு வருவதாக ஒரு முடிவெடுத்திருந்தேன். அதில் இப்போ எனக்கு சொன்னாங்க, ஐயா இந்த முத்தமிழ் பள்ளி பாரதி புத்தகாலயத்தில் மட்டும் 17,000 ரூபாய்க்கு பில் போட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி எனக்கு கோயம்புத்தூரில் சொன்னபோது நான் உங்களையெல்லாம் பார்க்க வந்தேன். பரவாயில்லை, நல்லா வாசிக்கிற குழந்தைகள், இயற்கையை நேசிக்கிற குழந்தைகள், இன்னும் குறிப்பாக சமூக பணி செய்கிற குழந்தைகள், உங்களை என்னோடு 2 நாள் காடறிதல் பயணத்துக்கும் கூட்டிக் கொண்டு போகிற மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் நான் தாளரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு பிறகு கிடைக்கும். இப்போ நான் பேசி முடிச்சிருக்கிறேன், கொஞ்சமாக பேசி முடிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த இது இருந்துருக்கு நினைக்கிறேன், தோணி இருக்கும். எப்படி இந்த மாணவர்கள் சமூகத்தில் மாறி வருகிறார்கள், எவையெல்லாம் புதுசாக சிந்திக்கிறார்கள், உங்களை எல்லாமே கெடுக்கும். அந்த கழுதை மேலே எப்படி வந்துச்சுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், படிக்கும்போது செல்ஃபோன் நம்மளுக்கு குறுக்க நிற்கும், அல்லது ஏதாவது திரைப்படம் நமக்கு குறுக்க நிற்கும், வேற யாராச்சும் நமக்கு குறுக்க நிற்பாங்க. அதையெல்லாம் கடந்து நீங்கள் அதையெல்லாம் உதறி எறிய வேண்டும். கழுதை மீது விழுகிற அந்த மண்ணை எப்படி அது தன்னோட உடம்பை உதறி உதறி வெளியே தள்ளிவிட்டு வெளிவந்ததோ அப்படி நீங்கள் இந்த மோசமான சமூகத்திலிருந்து தப்பித்து வெளிவருவதற்குத்தான் நான் நம்ம கழுதை நல்ல கழுதை என்று மாணவர்களை குறிப்பிட்டேன். சரி, நல்லது தான், நானே பேசிகிட்டு இருக்கிறேனே, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு, அதுவும் எதை பற்றி வேணாலும் கேட்கலாம், பள்ளியை பற்றி, வாசிப்பு குறித்து, புத்தகங்கள் குறித்து, இயற்கை குறித்து, சுற்றுச்சூழல் குறித்து, எது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுவதற்கு வரவே இல்லை, உரையாட வந்திருக்கிறோம், அதுவும் கலந்து உரையாட வந்திருக்கிறோம். நீங்கள் மாணவர்களும் மாணவிகளும் ஏதேனும் ஒரு கேள்வியை தொடங்கினால் இந்த அரங்கு உள்ளபடியே கருத்தரங்கு வெகு சிறப்பாக இன்றைக்கு அமையும். சரிதானே? சரி, யார் நல்ல முதல் கேள்வி கேட்குறான்னு பார்க்குறேன். ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம். நீங்கள் புக்ஸ் படிக்கணும், நிறைய அறிவு கிடைக்கும், குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதி பெரிய இடத்துக்கு போகலான்னு சொல்கிறீங்க, அது உண்மை தான். ஆனால் புக்ஸ் படிக்கணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எங்களுக்கு ஸ்கூல் போர்ஷன்ஸ் படிக்கவே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுறனால இது வெளி புக்ஸ் எல்லாம் எப்படி, எந்த புக்கை படிக்கணும், எப்படி படித்து நம்ம அறிவை வளர்க்கணும், எப்படி அந்த பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு எது ஸ்டார்டிங், அது பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? உங்களை இப்போது இந்த பள்ளி தொடர்ந்து இந்த பாடத்தை மட்டும்தான் படிக்கணும்னு உங்களை வெறும் மனப்பாடம் செய்கிற குதிரையாக, சேனம் பூட்டிய குதிரையாக இந்த பள்ளி இருக்குமே ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்க முடியாது. அப்படித்தானே? ஏற்பாடு செய்திருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த பாடத்தையும் கொடுத்து விட்டு பாடம் போக வெளியே சில செய்தியும் கொடுக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அது சரியான ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் அதை இன்னும் உள்வாங்கலைங்கிறது தான் பெரிய விஷயமே தவிர பள்ளியின் மீது நாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. கல்வி திட்டம் அப்படி இருக்கிறது, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. பள்ளிக்கு அப்படி ஒரு விருப்பமே இல்லை, பள்ளிக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பாடத்திட்டம் அப்படித்தான் விரும்புகிறது. உங்களை மனப்பாட கல்வியாக, மதிப்பெண் தருகிற கல்வியாக உங்களை இந்த பாடத்திட்டம் வைத்திருக்கிறது. இந்த பாடத்திட்டத்துக்குள்ள தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். நான் ஏற்கனவே நம்ம கழுதை நல்ல கழுதை நான் சொல்லுகிற போது இதெல்லாம் உள்ளே வரும்.
நீங்கள் அதை படித்தாலே நமக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கிறது, இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டித்தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் கிணத்து தலைவையாக உள்ளே தான் நம்ம இருக்கணும். ஆக இந்த பாடத்திட்டத்தையும் படித்து கொண்டு தான் நீங்கள் மற்றவையும் படிக்க வேண்டும். நிச்சயமாக படிப்பதற்கு நேரம் ஒதுக்கலாம். நீங்கள் வாழ்கிற சமூகத்தில் தான் மிகச்சிறந்த மாணவர்களை தொடர்ந்து நமக்கு இருக்கிறாங்க, வர்றாங்க. அவர்களோடு நீங்களும் வர வேண்டும்ங்கிறது தான் ஒரு உண்மையை தவிர நாம் இதை காரணம் காட்டி எந்த வகையிலும் பின்தங்க முடியாது. அவர் அந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எப்படி 18 புத்தகங்களை இயற்கை சார்ந்து எழுதியிருக்கிறீர்கள்? ஒரு 8 புத்தகங்களை கவிதைக்காக எழுதி அதில் 3 புத்தகங்களை மாநில பரிசாக பெற்றிருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னா தொடர்ந்து வாசிப்பு தான், தேடல், வாசிப்பு. இதுதான் நம்மை கொண்டு வந்து சமூகத்திலே ஒரு மேலான இடத்திலே நமக்கு வைக்குது என்றால் அது கல்வி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தானே. நாம் அந்த வேலையை செய்யணுமில்ல. பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல, சமூகத்திலும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்காமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால், அதுவும் மஞ்சப்பையை கொண்டு வந்திருக்கிற இந்த காலத்தில், நெகிழி பயன்பாடு மிகுந்திருக்கிற இந்த காலத்தில், புவி வெப்பமடைந்திருக்கிற இந்த காலத்தில், பருவங்கள் திசை மாறி போயிருக்கிற இந்த காலத்தில், போன ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கிய மழை இன்னைக்கும் 2 மாவட்டங்களில் லேசாக பெய்து கொண்டிருக்கிறது. ஓராண்டு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு ஆகாது. மார்கழி மாத மழை மண்ணுக்கு ஆகாது என்று நம் முப்பாட்டன் சொல்லி வைத்ததில் இருக்கிற அறிவியல் உண்மைகளை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் போயிடுவேன், கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்குள்ள சில கேள்வி கேட்கலான்னு இருக்குது, பயங்கர தயக்கத்தில் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. கதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நான் காட்டுக்குள்ளே திருவிழா, ராஜா தான் தலைமை. அன்னைக்கு கட்டாயமாக எல்லோரும் பேச வேண்டும். ஏன்னா திருவிழா தானே, ஜோக்கு சொல்லணும், நல்ல ஜோக்கு சொல்லணும். மேடை ஏறி சொல்கிற ஜோக்குக்கு மற்றவங்க சிரிக்கணும். பார்த்தியா, மற்றவங்க சிரிக்காட்டி சொன்னவங்க ஜோக்கு சரியில்லைன்னு அர்த்தமானா சிங்கத்துக்கு கோபம் அவங்கள காட்டில் பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுரும். இதுதான் அந்த திருவிழாவினுடைய சட்டத்திட்டங்கள் பண்ணியாச்சு. எல்லாம் ஆஜராயாச்சு, எல்லாம் வந்தாச்சு. பறவைகள் வந்தாச்சு, குரங்கள் வந்தாச்சு, யானைகள் வந்தாச்சு, பன்றிகள், மான்கள் எல்லாம் வந்தாச்சு. சிங்கம் நடுநயமாக உட்காந்துருக்கு. எப்போ எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சு ராஜா. ஓ, ஆரம்பிக்கலாமா ஜோக் திருவிழாவை? சரி, அப்படி பார்க்குது. யார் முதல் கூப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, யாரை முதல் கூப்பிட்றதுன்னு. இப்போ நீங்கள்லாம் யார் கேள்வி கேட்கறது அப்படின்னு ஒரு பெரிய தயக்கம். இப்போ கேள்வியில் நம்ம கேட்கலாமா, தப்பாக ஏதாச்சும் கேட்டுருவோமா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற தயக்கம் தான் எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ள பாடத்துக்குள்ளேயே அதான் வரும், உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் எந்த சந்தேகத்தையும் டீச்சர்கிட்ட கேட்க மாட்டீங்க போய். அதான் தப்பு. எனக்கு இது புரியலையும் சொன்னால் அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லி தருவாங்க. நீங்களாக கேட்க மாட்டீங்க, உங்களுக்காக தாழ்வு உணப்பான்மை. இப்போ யார் பேசுகிறா? எல்லாம் சிங்க பார்த்துட்டு இருக்கு, யாரை கூப்பிட்றது, எல்லாம் யாரும் பயவுள்ள ஒருத்தர் வரமாட்டேறாங்களேன்னு. ஒரு முயல் ஒன்று எல்லாத்துக்கும் காலையில் ஒளிஞ்சு இப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்கு, நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு. சிங்க முயலை பார்த்துருச்சு. இப்படி குட்டி பையா அப்படி தலை இருக்குது. ஆடா இங்கே பாரு, குட்டி பையன் தான் இவன், எப்படி ஜோக் சொல்கிறான் பாரு. நீங்கள் நல்லா எப்படி சொல்கிறான், நல்லா கவனிங்க, ஜோக்கு நல்லா இருந்தால் சிரிங்க அப்படி சொல்லி சிங்கம் சொல்லிடுச்சு. சரி, வழி இல்லையில்ல, முயல் மாட்டிடுச்சு. முயல் நின்று எல்லாத்தையும் கருணையோடு பார்க்குறது. இப்படி ஒருக்கா பார்க்குது, இப்படி எல்லாருக்கா பார்த்துட்டு தன் வாழ்நாளில் ஆகச்சிறந்த ஒரு ஜோக்கை சொல்லிடுச்சு. நம்ம பசங்க சிரிப்பே கிடையாது, எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கிறான், சிரிக்கவே இல்லை. சிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓ, முயல் சொன்ன ஜோக்கு சரியில்லை அப்படின்னு இப்படி பிடடி சிலுப்புச்சு. முயலை காணோம். முயல் முடிஞ்சிச்சு, முயல் கதை முடிஞ்சு ஜோக்கு சொல்லி. ஐயோ, எடுத்த தொடக்கத்திலேயே ஒருத்தர் சோழியை முடிச்சு போட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு யாரை கூப்பிட்றது, நல்லா ஜோக் சொல்லுவான்னு பார்த்து நரி இப்படி வாழை போட்டு சுருட்டி உள்ளே வச்சுட்டு அப்படி ஒளிஞ்சிடு. நரி பையா அப்படின்னு நரி வாடா இங்கே,
நீ பயங்கர ஜோக்காளியாமே, நிறைய ஜோக்கு சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வைப்பையாமே, எங்கே ஜோக்கு சொல்லி சிரிக்க வையே அப்படின்னு. சரி வேறு வழி இல்லை, ராஜா சொல்லியாச்சல்ல. வந்து நின்றுட்டே எப்படியாவது சிரிச்சிருங்கடா. நரி பார்த்துட்டு, டேய் நீ எப்படியாவது சிரிச்சிருங்கடா, சாவடிச்சிடாதீங்கடா அப்படின்னு நரி எல்லாத்தையும் கண்ணிலேயே பார்த்து சொல்லிவிட்டு அது தன்னாளில் ஆகச்சிறந்த ஒரு ஜோக்கை சொல்லி முடிச்சிருச்சு. நம்ம ஆளுக்கு போகிற மற்றவங்க நீ யோசிச்சுட்டே இருக்கா, சிரிக்கவே மாட்டேங்கிறா. சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு, நரி சொன்ன ஜோக்கு சரியில்லை, அதனால தான் இவங்கெல்லாம் சிரிக்காமல் உட்காந்துருக்குறாங்கன்ட்டு நரியை பிடிச்சி இப்படி ஒரு பெண்ணங்கால ஒரு தள்ளுதளிச்சு. இப்போ நரி அவுட், முயல் போச்சு, நரியும் போயிடுச்சு. சிங்கத்துக்கே பொறுக்கலை. ஜோக்கு திருவிழான்னு சொல்லி கொண்டு வந்து காட்டில் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தனா கொலை செய்ய வேண்டியதாக இருக்கே நினச்சிட்டு சரி இருன்னு பார்த்து அப்படி யானை அங்கே நின்று இருந்தது. அத்தை அப்படின்னுச்சு, செத்தேன்னு முடிவு பண்ணிச்சு ஆனா. அப்போ இன்னுங்கிட்ட ஜோக்கு சொல்லி சிரிக்க மாட்டாங்க, ஏழு ஜோக்கு செத்தேன்னு முடிவு பண்ணிடுச்சு யானை. அத்தை நீங்கள் இங்கே வாங்கன்னுச்சு சிங்கம். பார்க்க வந்து அத்தை என்னத்தை, நம்ம காட்டுக்குள்ளே ஒரு ஜோக் திருவிழா வச்சுருக்கோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சுருக்கோம், பையவுள்ளையும் ஒரு நல்ல ஜோக்கு யாருமே சொல்ல மாட்டேறாங்க அத்தை, நீங்களாவது ஒரு நல்ல ஜோக்கை சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் யானை வந்து நின்று எல்லாத்தையும் அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துது. நான் சிரிக்கா மட்டும் போயிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு எல்லாம் முறைச்சி பார்த்து ஒரு மிதிச்சிருவன மாதிரி பார்க்குது. எல்லாம் யோசிச்சுட்டே தான் உட்காந்துருக்குறாங்க மற்ற எல்லாமே. சரி ஒரு ஜோக்கு சொல்லலான்ட்டு தும்பிக்கை எப்படி மேலே தூக்குறக்குள்ளே உட்கார்ந்தவன் பூரா கெக்கேன்னு சிரிக்கிறான். சிரிப்பே அடக்க முடியல, விழுந்து 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 சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அமைதி அமைதி அமைதின்னு சிங்கம் சொல்லி அமைதிப்படுத்திட்டு, ஏப்பா நம்ம அத்தை இன்னும் ஜோக் சொல்லவே தொடங்கலை, இன்னும் ஜோக் சொல்லவே தொடங்கலை, இப்போ சொல்லலான்னு நினச்சாங்க, நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க, ஏன் சிரிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அத்தை ஜோக் சொல்லலின்னு எங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்படி விழுந்து விழுந்து சிரித்ததுக்கு ஒரே காரணம் அந்த முயல் ஒரு ஜோக் சொல்லிச்சல்ல அது சூப்பரு அப்படின்னா. தாமதமாக நாம் யோசித்து தாமதமாக பரீட்சை எழுத முடியாது. அவன் கொடுக்குற மதிப்பெண் கொடுக்குற நேரங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு டைம் வச்சுருக்கிறான், பேப்பரை கையில் கொடுத்தா 2 மணி நேரத்தில் பேப்பர் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் வந்த பிறகு ஐயையோ எனக்கு அது பதில் தெரியுமேன்னு நீங்கள் இங்கே சொல்லிடக்கூடாது. நான் போன பிறகு எத்தனை கேள்வி வைக்கலான்ட்டு இருந்தேன், மனுஷன் வந்தார் கொஞ்சம் கூச்சமாக இருந்து வெளியே போயிட்டாருன்றீங்க. உங்கள் கூச்சத்தை முதலில் உடையுங்கள், முதலே சிரியுங்கள், முயலை கொண்டு விடாதீர்கள். முதலே சிரியுங்கள், முயலை கொண்டு விடாதீர்கள். முடிந்தவரை உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கிற போது தான் உங்கள் பாடத்திட்டத்திற்கான சந்தேகங்கள், உங்கள் பாடத்திட்டத்தில் உங்களுக்கு புரியாத பகுதிகள், பக்கங்கள், இவற்றையெல்லாம் ஆசிரியரிடத்திலே கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த பள்ளி விரும்புவதும் அதைத்தான். ஒவ்வொரு பள்ளியும் தன் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், நல்ல மனிதர்களாக இந்த நாம் இங்கிருந்து போகிற போது நம் பள்ளிக்கு சின்ன குழந்தைகளாக எல்கேஜி யூகேஜி என்று வருகிற குழந்தைகளை 14 ஆண்டுகள் இந்த பள்ளியில் படிக்க வைத்து அனுப்புகிற போது சமூகத்தில் அவர்களை நல்ல மனிதர்களாக வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எல்லா பள்ளியும் விரும்புகிறது. எல்லா பள்ளிகளும் விடவும் கூடுதலாக முத்தமிழ் பள்ளி தான் கொஞ்சம் விரும்புகிறது. நீங்கள் இத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அதில் நீங்கள் எழுதுனதே உங்களுக்கு பிடிச்சது அதை சொல்லுவீங்க? நான் உண்மையில் நான் எழுதிய புத்தகத்தில் தவளைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 30 ரூபாய் விலை கொண்டு மாணவர்களே வாசிக்க வேண்டிய ஒரு நோக்கத்தோடு அறிவியலாக ஒரு தவளை எண்ணிக்கை நிறைய பக்கம் இல்லை. கோயம்புத்தூர் சைடில் தவளையே கிடையாது. எங்கெல்லாம் நன்னீர் இல்லையோ அங்கெல்லாம் நன்னீருக்குள் வாழ்கிற உயிர்கள் இல்லை, அதில் இதுவும் இல்லை. அதை ஆய்வு செய்துவிட்டு தவளை நெரிக்கப்பட்ட குரல் ஒன்று போட்டு சின்ன புத்தகமாக எழுதியிருந்தேன். அதை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை புத்தக கண்காட்சியில் சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வாங்குகிறார் தன்னுடைய பேரனுக்காக. ரமணா என்கிற ஒரு பையன் அப்போது 6வது படித்து கொண்டிருக்கிறான். ரமணா படிக்கட்டும், ரமணா பெரம்பலூரில் படிக்கிற ஒரு பையன். அவங்க அம்மா அன்னைக்கு சற்றேறக்குறைய வட்டாட்சியாராக இருக்கார்கள். அவங்க அம்மா நல்லா படிக்கிறவங்க, அவங்க அப்பா படிக்கிறவங்க, அவங்க தாத்தா தான் சென்னையில் அவனுக்குன்னு சில புத்தகம் வாங்கி பரிசு கொடுக்குறாங்க. ரமணா இந்த புத்தகத்தை படிக்கிறான்.
தவளை என்கிற புத்தகம். ஒரு தவளை உங்களோடு பேசும். அந்த புத்தகத்தில் என்னை வந்து எடுத்துக்கோ, உள்ளங்கையில் வச்சு பாருன்னு சொல்லி ஒரு உள்ளங்கையில் ஒரு தவளை உட்கார்ந்து, அது 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, தன்னுடைய வரலாறு சொல்லும் போதே 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நீரிலும் நிலத்திலும் வாழுகிற தகவமைப்பை பெற்றிருக்கிற இருவாளிகள் என்று இயற்கை என்னை பூமிக்கு அனுப்பியது உனக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு ஆரம்பித்து இன்னைக்கு காணாமல் போய்கொண்டிருக்கிற தவளையின் அந்த செய்தியை சொல்லிகிட்டே வரும். உங்களுக்கு கடைசியாக சொல்லும், என்னை கையிலே வச்சுருக்கிறையா, சரி போய் ஒரு வட்டை தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு குண்டாவில் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். சொல்லு, ஒரு நாள் உலகில் கடலும் இப்படி சுருங்கி போகலாம். தவளை சொல்லுது. ஏன்னா தண்ணீரிலிருந்து வந்த முதல் நீரிலிருந்து நிலத்துக்கு வந்த தவளை சொல்லுகிறது, ஒரு பானை தண்ணீராக ஒரு நாள் கடலும் சுருங்கி போகலாம், என்னை அந்த தண்ணீரில் விடு. அப்படி சொல்லு. தண்ணீர் அப்போ தான் விட்டுருவான். இந்த பானை இந்த விளிம்பிலிருந்து அந்த பானை அந்த விளிம்புக்கு போய் 2 காலை பரப்பி அப்படியே அமைதி ஆயிரும். புத்தகம் படிக்க 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 நீங்களும் தவளையும் பேசி பேசி உலகத்தில் பல்வேறு தவளை இனங்கள், குறிப்பாக டார்வின் ஆராய்ந்த தவளைகள், டார்வின் பார்த்த தவளைகள், தவளைகளின் வாழ்வு எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்படியே ஒரு பேரறிவை அதில் கொண்டு வந்து கொட்டிடுவேன் நான் உங்களுக்கு. இப்போ தவளை என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் முடிப்பேன் கீழே 2 வரி. டால்ஸ்டாய் அல்ல, நம் மண்ணில் எல்லா கதைகளிலும் கடைசி வரிகளில் ஒரு உயிர் இருக்கிறது அல்லவா, அந்த உயிரில் 2 வரி. தவளை மௌனமாகி விட்டதா, மரணித்து விட்டதா. 2 வரியில் கதை முடிந்து விடுகிறது. 2 வரியில் முடிந்த அந்த கதையை ரமணா படிக்கிறான். என்னை ரமணா இன்னைக்கு சந்திக்க வருகிறார். அவர்கள் அம்மா அடுத்த ஆண்டு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராய் வருவார். இப்போது அவன் அம்மா குமரி மாவட்டத்திலே இருக்கிறார். அவர் தான் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராய் ரேவதி என்கிற நான் வருவேன் என்று பெருமையோடு சொன்னார். ஐயா, இன்னொரு பெருமை, 6ஆம் வகுப்பு படிக்கிற போது உங்கள் புத்தகத்தை படித்த ரமணா இன்று உங்களுக்கு மரியாதை செய்ய உங்களை பார்க்க வருகிறான். அவன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறான். அந்த நாவலில் ஐயோ அதெல்லாம் சொல்ல வேண்டாமா நம்ம. அப்படியா, நான் எவ்வளோ உண்மை பேசுகிறேன்னு பார்த்துட்டீங்களா நீங்கள்? எனக்கு இதெல்லாம் இவர் சாரு சொல்லவே இல்லை, அவங்களும் சொல்ல. எனக்கு ரமணா ஒரு நாவல் எழுதி நாவலின் என் பெயரை குறிப்பிட்டு ஐயாவை போன்றவர்களால் ஐயாவினால் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு என் அம்மா மாவட்ட ஆட்சித்தலைவராய் இருக்கும்போது இந்த மாவட்டத்தின் பெரிய வன அதிகாரியாக நான் வருவேன், ஐயாவின் கனவை நிறைவேற்றுவேன் என்றான். முடிஞ்சதா அவனுக்கு? புத்தகங்கள் சாதிக்குதா? இந்த பள்ளியில் சாதித்து இருக்கிறத என்ன சொல்லுகிற போது எனக்கு என்னால் நிற்கவே முடியலைங்க. ஆமாம், நாகர்கோவில் கரெக்டு. ஆஹா, ஓ, இன்றைக்கி அந்த புத்தகத்தோடு என்னை சந்திக்க வரலாம். பார்த்துமா, இதுக்குமே உங்களுக்கு சாட்சியெல்லாம் வேண்டியதே இல்லை. நம் பள்ளியிலே லான்ச் பண்ணி இருக்கிறோம். ரமணா என்பவன் கற்பனை பாத்திரம் அல்ல, நம் பள்ளியின் ஒரு உயிராக வந்து போய் இருக்கிற இன்று நீங்கள் சந்திக்கிற அவர்கள், நீங்களும் ரமணா போல் வர வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு 100 ரமணாக்களை நான் கட்டாயம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன்கிறத செய்தியை சொல்லிக்கிறேன். இன்னும் கேள்வி இருக்கா? ஐயா, நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதிருக்கீங்க, எனக்கு ஒரு கதை எப்படி எழுதணும் அப்படி சொல்லித்தாங்களா? சரி, உங்களுக்கான பெரிய பேசில் உட்காந்துங்க. உங்களுக்கான பெரிய ஒரு பேசை இந்த பள்ளி உருவாக்கி தந்திருக்கிறது. மாணவர்களின் படைப்பாற்றல் என்று சில நேரங்களை இந்த பள்ளி உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறது. அப்படித்தானே? நீங்கள் ஒரு நல்ல கதையை எழுத வேண்டுமானால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நல்ல புத்தகங்களை படிப்பது. படிக்காமல் ஒரு கதையை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் எழுதிவிட முடியாது. நல்ல படிங்க. படைப்பாற்றல் உள்ள குழந்தைகளை தனியே தேர்வு செய்யலாம். ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா உங்கள் பள்ளியில் இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் என்னென்ன ஆர்வங்கள் இருக்கிறது என்று இந்த பள்ளி உங்களை நுட்பமாக கவனித்து அங்கே எழுதி வச்சிருக்க. எந்தெந்த குழந்தைகளுக்கு எதன் மீது ஆர்வம், ஓவியத்தின் மீது, இசையின் மீது, கதைகள் மீது, இலக்கியங்களின் மீது தனியான ஆர்வம் இருக்கிறது.
படிப்பு எல்லாத்துக்கும் பொதுவானது. படிப்பை கடந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கிற தனி ஆர்வத்தை குறிப்பிட்டு அந்த ஆர்வத்தை மேலும் வளர்ப்பதற்கான எல்லா வேலையும் இந்த பள்ளி செய்யும் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் ஒரு நல்ல கதாசிரியராக வருவீர்கள். பாடத்தை படியுங்கள், மற்ற கதைகளையும் படியுங்கள், சில புத்தகங்களை படியுங்கள். வாசிப்பு தான் உங்களை உள்ளபடியே கதாசிரியராக்கும். அவங்க முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையின் ஒரு என்ன திருப்பு முனைன்னு, நானும் ஒரு சராசரியான மனிதனாய் 2 காசுகள் சம்பாதிக்கிற ஒரு பெரும் வேலையாக 82 கோவையில் பிறந்த நான், 61 கோவையில் பிறந்து கோவையில் வளர்ந்த நான், திருப்பூரில் ஒரு லேத்துப்பற்றை வைப்பதற்காக வந்து நிறைய சம்பாதிக்கலாம் என்று வந்தபோது 85 திருப்பூர் என்ற ஒரு சின்ன கிராமம் டாலர் சிட்டியாக மாறுகிறது. சாதாரணமாக யூரோ பற்றி பேசுகிறார்கள், டாலர் கணக்கிலே தான் அவர்கள் போடுகிறார்கள். ரூபியே கிடையாது, எல்லாமே டாலர் பேசுகிறாங்க, யூரோ பேசுகிறாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட்டாக வந்து 90களிலே திருப்பூர் உலகமறிந்த ஒரு பெரும் ஊராக மாறுகிறது. ஏராளமான பெரும் 1000 கோடிக்கான சொத்துகள் கொண்டவர்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் திருப்பூரின் இயற்கை முற்றிலும் அழிகிறது. நொய்யல் என்கிற ஒரு நதி நஞ்சா போயிடுது. பல இயற்கைகள் முழுக்க நாசமாகுது. கண்ணுக்கு முன்னாடி இயற்கை இல்லாமல் போகிறது. ஆனால் நமக்கு டாலரும் யூரோவும் கிடைக்கிறது. நான் 89 எழுதுகிறேன், சாயம் குடித்து நச்சு சாம்பலாய் நலிந்து போகிறதே எம்மன். அப்புறம் நிறைய நான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் எம்மன் என்று சொல்லுகிறேன் என்றால், என் மண் அல்ல. எம் என்ற வார்த்தை வருகிற போதே அது நான் இன்னொருத்திலிருந்து வாங்கியிருக்கிறேன், இன்னொருத்தருக்கு நான் திருப்பி நான் கொடுக்கணும். இந்த பூமியில் 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தி ஆவதற்கு இந்த பூமியை ஜலித்து கொள்ளுகிற நேரம் 500லிருந்து 1000 ஆண்டுகள். இப்போ 1 சென்டிமீட்டர் மண் உருவாக இந்த பூமி இயற்கை நமக்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டிருந்தால், நீங்கள் எத்தனை அடிக்கி இந்த மண்ணை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே, இந்த மண்ணில் எதுவும் வராதே, இந்த மண்ணில் யாரும் உயிர்கள் வாழ தகுதியற்ற ஒரு மண்ணை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களே என்ற என்னுடைய ஆதங்கம் என்னை ஒரு சூழல்வாதியாக உருவாக்கி தொடர்ந்து போராட்டம். யாரோடு? இந்த மண்ணை நாசம் செய்கிற, ஆற்றை நாசம் செய்கிறோடு போராடி 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர்கள் குழந்தைகள் என்னிடத்தில் வந்தார்கள். எப்படி ரேவதியின் மகன் ரமணா என்னிடத்திலே ஓடி வந்தானோ அப்படி அவர்கள் குழந்தை ஓடி வந்தார்கள். காரணம், என்னை சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் வளர்ச்சியின் விரோதிகள் என சொன்னபோது நான் சொன்னேன், நான் உங்களிடத்தில் பேச வரவில்லை, உங்கள் குழந்தைக்காக நான் பேசுகிறேன், நான் அவனின் வாழ்க்கை குறித்து பேசுகிறேன் என சொன்னபோது அந்த குழந்தைகள் என் பக்கம் நின்றார்கள். அந்த குழந்தையெல்லாம் வளர்ந்து இப்போது திருப்பூரில் 16 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு, சாதாரண குழந்தைகளா நினைச்சு பாரு. வனத்துக்குள் திருப்பூர், 0 டிட்டாச், சாய தண்ணீரை ஆற்றில் விடாமல் உலகில் வேறெங்குமே இல்லாத அளவுக்கு 100 லிட்டர் தண்ணீரை தந்தால் 100 லிட்டர் தண்ணீரில் சாயம் போட்டு பனியன் செஞ்சுட்டு அதை மறு சுத்திகரிப்பு செய்து 80 லிட்டர் தண்ணீரை மறுபடியும் உபயோகிக்கிற, 80 லிட்டர் தண்ணீரை மறுபடியும் போட்டு 70 லிட்டர் தண்ணீரை மறுபடியும் உபயோகிக்கிற, நீரை மிச்சப்படுத்துகிற, மீண்டும் மீண்டும் ஒரே நீரை பயன்படுத்துகிற, நதிக்கு மாசை சேர்க்காத தொழில்நுட்பத்தோடு குழந்தைகள், படித்த குழந்தைகள் வந்தார்கள். சரிதானே? நீங்கள் அப்படி தான் வருவீங்க. நீங்கள் நம் அப்பா செய்த தவறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இல்லாவிட்டாலும் அடுத்த இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி வைப்பதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டும். புத்தியோடு நிற்க வேண்டும். அதானே, புத்தியோடு நிற்க வேண்டும். நீங்கள் அப்படி மாற்றுகிற ஆற்றல் மிக்க மாணவர்கள். அதனால்தான் உங்களை தேடி தேடி வந்து பல செய்திகளை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், இந்த உண்மையான செய்தியை சொல்வதற்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை நாம் மோசம் என்றோம். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைகளை மாற்றினார்களா? நல்லா படித்து வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் பயன்படுத்தி, படித்த எல்லா அறிவையும் பயன்படுத்தி மரங்கள் நட்டு தண்ணீரை சுத்திகரித்து நல்ல பண்பாக செய்து அடுத்த தலைமுறை இன்னும் வீரியமாக. நேற்று என்னால் போக முடியல. மூங்கில் பூங்கா என்ற ஒரு பூங்கா வைத்திருக்கிறோம் 12 ஏக்கரில்.
இந்தியாவில் இருக்கிற 58 வகை 59 வகை மூங்கிலும் அங்கே இருக்கும். குழந்தைகள் மாணவர்கள் அங்கே வரலாம். மாணவர்களுக்கான ஒரு பூங்கா அது, வேறு யாரும் வர முடியாது. மாணவர்கள் உட்காருவதற்கு கூட நாங்கள் இது மாதிரி சேரை பயன்படுத்துவதில்லை. அதுக்கு கூட நாங்கள் மலையிலிருந்து வெட்டி வந்த லண்டானா என்ற ஒரு உண்ணி செடியின் கலை அழகான நாற்காலிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். அங்கே இயற்கைக்கு தேவையில்லாத, இயற்கைக்கு இடையூறாக இருக்கிற எல்லா பொருளையும் நம்முடைய பயன்பாட்டு பொருளாக மாற்றி வைத்திருக்கிறோம். இயற்கையின் எந்த பொருளை நாசப்படுத்தாமல் வைத்திருக்கிறோம். குழந்தைகள் வரலாம். குழந்தைகளுக்கு இது மாதிரி நிறைய ஸ்லைடு போட்டு காட்டுறது, நிறைய சுற்றுச்சூழல் பற்றி பேசுவது, தொடர்ந்து இந்த பூமியை காப்பாற்றுவதற்கான எல்லா செய்திகளும் மூங்கில் பூங்கா அமைத்திருக்கிறோம். மூங்கில் பூங்கா அமைத்தவர்கள் யாருன்னா உங்களுடைய இன்னொரு வாரிசு. அப்படி தானே? அப்போ நம்ம நல்லது யோசிக்கிறோம்னா நாம் வாழுகிற சமூகத்தை நல்லபடியாக மாற்றிக்கிட்டே இருப்போம். அதனால தான் உங்களை எல்லாம் படிங்க, நல்லா படிங்க, விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நீங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். நாங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்க முடியாத அளவுக்கு அந்த காலத்தில் வறுமை நிலவியது. படிக்க முடியல, அரசு பள்ளியில் படிக்க முடியல. நாங்கள் குழந்தை தொழிலாக்கப்பட்டோம். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். நீங்கள் காலையில் பள்ளிக்கு வருகிறீர்கள், மாலை பள்ளியிலிருந்து போகிறீர்கள், அடுத்த நாள் பள்ளிக்கு வருகிறீர்கள். நல்ல உடை உங்களுக்கு இருக்கிறது, சீருடை இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, அருமையான சாப்பாடு இருக்கிறது, ஆசிரியர் இருக்கிறார்கள். இன்னும் வெளியே இருக்கிற எல்லாவற்றையும் தேடி தேடி தருகிற தாளாளர்களும் அதே மாதிரி பள்ளி முதல்வரும் இருக்கிறார்கள். இவ்வளோ வசதி வைத்து கொண்டு நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது என்று தான் நான் கேட்குறேன். நான் படிக்கலாமல்ல? இன்னும் வேற. வணக்கம் ஐயா, என் பேர் தீபக், நான் 10th படிக்கிறேன். உங்களுக்கு சின்ன வயசில் இல்லை இப்போ கூட உங்கள் ரோல் மாடலாக யார் இருந்தா? ரோல் மாடல் நான் ஒருத்தர் எடுத்துக்கல. நம்மாழ்வார் எனக்கு இணையாக பழகினார். நான் அவர் பல செய்திகளை நிகராக பேசிக்குவோம். சில நேரத்தில் சண்டை போட்டுக்குவோம், சில நேரத்தில் என்னோட அன்பாக இருப்பார். ஆனால் எனக்கு ரோல் மாடல்னு யாரை சொல்கிறேன்னு தெரியல. நான் படித்த புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்கள், குறிப்பாக வங்காரி மாத்தாய், நீங்களெல்லாம் வாசிக்க வேண்டிய புத்தகம். முதலில் ஆப்பிரிக்கா பெண்மணி ஒருவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிற ஒரு அம்மா நமக்கு வங்காரி மாத்தாய். காரணம், 1 கோடி மரங்களை நட்டு உலகில் முதலில் பாதுகாத்தவர் வங்காரி மாத்தாய். 1 கோடி மரங்களாலேயே ரொம்பவும் வீழ்ந்து போன ஆப்பிரிக்காவினுடைய, கனடாவினுடைய அதுக்கு பக்கம் இருக்கிற அந்த இடத்தை செல்வ செழிப்பாக மாற்றி பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுத்த முடியும் என்று 1 கோடி மரம் நட்டு சாதித்த வங்காரி மாத்தாய்க்கு ஒரு பரிசு கிடைத்தது. முக்கியம் நோபல் பரிசு என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியுமல்ல. நோபல் பரிசு என்பது உலகத்தில் தலை சிறந்த யாரெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற பரிசு. அது வங்காரி மாத்தாய்க்கு பரிசு கொடுத்த போது வங்காரி மாத்தாய் பேசணும். எல்லா டிவியும் நிற்கி பெருமல்ல நோபல் பரிசு பெற்றா, முதலில் பரிசு பெற்ற ஆப்பிரிக்க பெண், அதுவும் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க பெண். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி சேனலும் அவரை ஒரு பேட்டி காங்கிறாங்க. அம்மா, நீங்கள் முதல் ஒரு நோபல் பரிசு பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது. நம்ம பேச தொடங்குறாங்க. ஒன்றுமே சொல்ல, நம்ம ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது. காட்டில் இருக்கிற எல்லா விலங்கும் வேடிக்கை பார்க்கும். சிங்கம் படுத்து கொண்டு காடு தீ பிடிச்சிருச்சா அப்படி பார்க்குது. யானைகள் அதன் போக்கில் நடந்து போகிறது. அதது வேலை அதது பார்க்கறது. நம் காடு, நாம் வாழுகிற ஒரு காடு தீப்பிடித்து எரிகிறதே என்று யாருக்கும் கவலை இல்லையே என்று ஒரு தேன் சிட்டு, ஒரு சின்ன பறவை, அதுக்கு பேர் ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம இங்கே தேன் சிட்டுன்னு சொல்கிற படத்தை ஒரு சின்ன பறவையை அங்கெல்லாம் ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுது, ஓடி போய் ஒரு சொட்டு தண்ணி கொண்டு தீயில் ஊற்றுது. மறுபடியும் ஓடி போய் ஒரு சொட்டு தண்ணி கொண்டு உள்ளே ஊற்றுது. ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக கொண்டு வந்து எரிகிற காட்டு தீயில் ஊற்றிக்கிட்டே இருக்குது. மற்ற எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன் உனக்கு அறிவு இல்லையா? நாங்கள்லாம் எங்கள் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு தானே இருக்கோம். நீ ஒவ்வொரு சொட்டு தண்ணியை கொண்டு ஊற்றி தீய அணைவாக போகுது. சரி, அந்த அம்மிப்பாடு சொல்லுச்சு, தீ அணையிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை, என் காடு தீப்பற்றி எரிகிற போது அதை அணைக்க வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு சொட்டு தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். உயிர் போகும் வரை ஊற்றிக்கொண்டே இருப்பேன்.
நான் ஹம்மிங் பேடாக இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு நோபல் பரிசை கையில் ஏந்தி விட்டு ஒரு ஹம்மிங் பேடாக இருக்க விரும்புகிறேன் என சொன்ன பங்காரி மாத்தாயை நீங்கள் படித்தால் நீங்களும் சூழல்வாதி ஆகலாம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு அமிர்தா தேவியை நீங்கள் படித்தால், அமிர்தா தேவி குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பக்கம் இருக்கவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்குது. அவங்கெல்லாம் பினோஜி என்கிற ஒரு முழுக்க பழங்குடியின மக்கள். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையை மரத்தால் கட்ட விரும்புகிறார். இந்தியாவில் ராஜஸ்தானில் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் மரம் வெட்டி வா என்கிறான். அந்த காட்டில் இருக்கிற பழங்குடிகள் முழுக்க சனாய் மக்கள் ஒரு மரத்தை வெட்ட விடமாட்டாங்கிறான். ஆனால் மன்னனின் உத்தரவு. ஏன்னா மன்னன் ஒரு அரண்மனையை வெறும் மரங்களாலேயே ஒரு பெரிய அரண்மனையை கட்டி வைத்து வரலாற்றில், இந்திய வரலாற்றில் மரங்களாலேயே ஒரு பெரிய அரண்மனையை கட்டிய மன்னன் இவன் என்று சரித்திரத்தில் இடம் பிடிக்க நினைக்கிறான். வீரர்கள் போய் வெட்டவும் நீங்கள்லாம் அந்த அமிர்தா தான் அந்த கூட்டத்தின் தலைவி. வெட்ட விடமாட்டோங்கிறான். மரத்தை வெட்ட விடமாட்டாள் என்றால் மன்னனின் உத்தரவை மீறிய உன்னை வெட்டுவோம் என்கிறார்கள். வெட்டு என சொல்லி மரத்தை தழுவி நிற்கிறார்கள். வீரர்கள் வெட்டுகிறார்கள். அமிர்தாவின் தலை தனியாக தெரித்து விழுகிறது. அம்மாவின் தலை தெரித்து விழுந்ததை பார்த்து அவருடைய 2 பெண் குழந்தைகள் ஓடிப்போய் 2 மரத்தை கட்டி தழுவுகிறார்கள். தன் அம்மா முண்டமாக இருந்த போதும் தலை தனியை தெரித்து விழுந்த போதும் 2 கையும் மரத்தை கட்டி தழுவியிருக்கிறது. 2 சிறுவர்கள், அவருடைய சிறுமிகள், தன்னுடைய அன்பு மகள்கள் 2 மரத்தை கட்டி தழுவுகிற போது வீரர்கள் 2 பேர்த்தை வெட்டி வீழ்த்துகிறார்கள். இப்போது 3 பேரும் முண்டமாக இருக்கிறார்கள். 3 பேரும் மரத்தை கட்டி தழுவியிருக்கிறார்கள். மொத்தம் மக்கள் தொகை 340. நீங்கள் வாசிக்க வேண்டும். அந்த பழங்குடியின மக்களின் மொத்த மக்கள் தொகை 340. 340இல் 3 பேர் முண்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்கள் ஒவ்வொரு மரத்தை கட்டி தழுவிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் வெட்டி விடுத்தார்கள். வரலாற்றில் மரங்களை காப்பதற்காக 350 பேரை பலி கொடுத்த பிறகு இந்த இரத்த வாடை அரண்மனைக்கு வீசுகிறது. நான் போர்க்களத்தில் கூட இவ்வளவு இரத்த வாடையை பார்த்ததில்லை. இவ்வளவு இரத்த வாடை இந்த பக்கம் இருக்கிற காட்டிலிருந்து வருகிறதே, எங்கே வருகிறது என்று மன்னன் கேட்கிறான். பிறகு வீரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காட்டில் இருக்கிற இந்த மக்கள், குறிப்பாக பழங்குடியின மக்கள் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை மன்னா. நீங்கள் வெட்டி வரச் சொன்ன மரங்களை அவர்கள் வேண்டாம் என்றார்கள். அதனால் நாங்கள் அவர்களை வெட்டி விட்டோம் என்றான். வந்து பார்க்கிறான், இரத்த வெள்ளத்திலே ஒரு இனம் மரங்களை கட்டி பிடித்தபடி கிடக்கிறது. மன்னன் அதை பார்த்து மறுகணமே மாறுகிறான். மனித இரத்தத்தில் நனைந்த, மனித ஆத்மாவில் முழுக்க சபிக்கிற இந்த மரத்தை வெட்டி நான் ஒரு மாளிகையை கட்ட மாட்டேன். நான் இந்த ஆத்மா இடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என சொல்லி திரும்பி போகிறான். நாம் இன்றைக்கும் சிப்போ இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வைத்திருக்கிறோம். கட்டித்தழுவு என்று அதற்கு பெயர். மரங்களை பாதுகாக்க கட்டித்தழுவு என்கிற ஒரு பெயர் வருகிற போதெல்லாம் இயற்கையை மற்றவர்கள் எப்படி பாதுகாத்திருக்கிறார், உயிரை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார்கள். குறிப்பாக சுற்றுச்சூழலில் முன்னணியில் தன்னுயிரை ஈந்து இந்த பூமியை காத்தவர்கள் பெண்கள் சுற்றுச்சூழலில் வருவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி என்விரான்மெண்டலிஸ்ட் ஆகணும்னு சின்ன பிள்ளையிலேருந்தே ஆசை வந்துச்சா, இல்லை இப்போது ரீசெண்டாக தான் எப்படி என்விரான்மெண்டலிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? என்விரான்மெண்ட் என்பது நமக்கு நம் பாட்டனும் பாட்டையும் தந்துவிட்டு போகிற இயற்கை நாசமாவதை சில பேர் சகிச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி இல்லை. நீங்கள் எல்லா குழந்தை இருக்கிறீங்க, 10 குழந்தை உட்காந்துருங்க, 10 குழந்தை ஒரே மாதிரி சிந்திக்காது. 10 குழந்தையும் 10 விதமாக சிந்திக்கும். நான் என்ன சிந்திச்சேன்னா, என்னுடைய அப்பத்தா கிட்ட நான் சில பாடம் படித்தேன். உட்காருங்க சொல்கிறேன். ஏன்னா அப்பத்தா படிக்காதவன். அவ ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். என்ன பல்கலைக்கழகம்னா கருணையில் பல்கலைக்கழகம். நமக்கு அது பெரிய சொத்து. அதெல்லாம் உங்களிடத்தில் காணவில்லையே என்று தான் நான் உள்ளபடியே கவலைப்படுகிறேன். எங்கள் அப்பத்தாளுக்கு 2 ஏக்கரில் அப்போ காடு முழுக்க வானம் பார்த்த காடு, கரிசல் பூமி. எப்போதும் இந்த நெல்லை மண்ணுக்கும் சரி, அங்கே இருக்கிற இந்த நெல்லை மண், விருதுநகர் மண், கோயம்புத்தூர் மண்ணெல்லாம் கரிசல் மண்கள், கருணை விளைகிற மண்கள். பனிக்கடலைன்னு சொல்லி ஒரு கடலை இருக்குது, அது பேர் கொண்டக்கடலை. 2 ஏக்கர் போட்டு வச்சுருவோம். அது மேலே அப்படியே ஊதா நிறத்தில் பூ பூக்கும்.
ஊதா நிறத்தில் பூ பூத்து அப்புறம் அப்படியே காய் மேலேயே காய் வந்துடும். மஞ்சள் கலரில் காய் ஆனது ஒரே ஒரு கொட்டை தான் அதுக்குள்ளே இருக்கும். அதையெல்லாம் பிடுங்கணும். பிடுங்க போவோம் கோயம்புத்தூரில். அப்படி அப்பத்தா கூட போனால் அப்பத்தா ஒரு மடி ஊட்டுவான். அந்த அழகு அவன் சேலையில் மடி ஊட்டுவான். நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுருவோம். அன்றைக்கி லீவ் போட்டு இந்த கடலை செடியை பிடுங்கணும். இந்த பனியெல்லாம் முடிஞ்சு முன்பனி காலத்தில் விதைத்த அந்த கடலையை பின்பனி காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அப்போ தான் போய் பார்க்கணும். முதல் விதைச்சிட்டு வரணும், அப்புறம் எதுக்கு ரெண்டாவது போகணும்? அறுவடைக்கு தான் போகணும். அறுவடைக்கு போகிற போது நாங்கள் எல்லாம் கூட போய் பிடுங்குவோம். நல்ல ஈரமாக இருக்குது. காலையில் பனி பேஞ்சு ஈரம் முடிஞ்சு 8-9 மணிக்கு போய் கடலை செடியை இப்படி பிடுங்குனா மண் அப்படியே மூஞ்சில் அடிக்கும். அவ்வளவு சுகமான மண்மனம் சுகமாக இருக்குது. இன்னொரு முறை அடிக்காதா அப்படி. ஒவ்வொரு முறையும் கடலை செடி பிடுங்குற போது அந்த மண் வந்து இந்த முகத்தில் அடிக்காதா என்று ஏங்குகிற அளவுக்கு மண்ணின் வாசனை இருக்கும். பிடுங்கி 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 அப்பத்தால் கொடுப்பாவை மடி கூட்டி வச்சுட்டே இருப்பான். நிறையாச்சுன்னா ஒரு குத்தாரின்னு ஒன்று நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கொங்கு வட்டார போய் குத்தாரின்னா ஒட்டுக்க அப்படி வைக்கிறது, ஒரு பக்கம் குமிச்சு வைக்கிறது. ஆனால் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான் பெருசாக. அந்த குச்சி வைத்து விட்டு 2 ஏக்கர் காடுகளில் நம்ம போட்டோம்ல, கடலை போட்டோம்ல, 2 ஏக்கரில் ஒரு 3 அல்லது 4 இடங்களில் ஒரு வட்டம் போட்டுருவோம். வட்டம் போட்டு குச்சியில் வட்டம் போட்டுவிட்டு அங்கே போகாதீங்க, தள்ளி போய்க்குங்க, அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீன்றோம். இப்போ நாங்களும் அப்போத்தான் சொல்கிறத கேட்கணுமில்ல. என்ன பண்ணுவோம்? அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்போத்தான் அதை அழகாக ரவுண்டாக பிடுங்கிட்டு அது பாதை தந்துடுவான். இப்போ 3-4 இடத்துல மிச்சம் இருக்குது. சரி நாளைக்கு போய் பிடுங்களா, அப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு நாளைக்கு லீவ் போக முடியும். நாளைக்கு பிடுங்கலான்னா வேண்டான்றோம். எப்போ பிடுங்குறதுனா சொல்ல மாட்டான். ஒரு நாள் எனக்கு சொன்னாள், கண்ணு அது வேறு ஒன்றும் இல்லை, நாம் கடலைச்செடி போட்டிருந்தோம், ஒரு 3 இடத்துல வட்டம் போட்டு வந்தேன் நான், அந்த செடியை பிடுங்க விடான்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, நாம் வட்டம் போட்டு இருந்த அந்த செடியில் காடைகள் முட்டை வைத்திருந்தனன்னு சொல்லுவோம். கடலை செடியை தியாகம் செய்து காடை முட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கருணை வடிந்த அப்பத்தாக்களின் அம்மாக்களின் மார்பில் பால் குடித்து வளர்ந்த தலைமுறை நாங்கள். இந்த கருணை தான் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், பறவைகளை காப்பாற்ற வேண்டும், நம்மோடு வாழுகிற பல்லுயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கருணை வருவதற்கு இந்த கருணையும் இந்த அக்கறையும் இந்த கரிசனமும் உங்கள் மரபணுவில் இருக்கிறது. நம்மகிட்டையும் இருக்குது, மரபணுவிலே இருக்கிற விஷயம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற விஷயம். அதை தூண்டுனா போகுது. அதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் பேசுகிற, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தான் இனி புதுசாக ஒன்றும் வர வேண்டியதே இல்லை. உங்களால் முடிந்திருக்கிற இந்த சின்ன சின்ன வேலை செய்தாலே போதுமானது. அடுத்து ஐயா வணக்கம். நீங்கள் வந்து இந்த இயற்கைக்கு நிறைய சேவை செய்கிறீங்க, புத்தகங்கள்லாம் எழுதுறீங்க. ஆனால் இதெல்லாம் முதல்ல எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? சரி, முதல் ஆரம்பித்ததே வேண்டாம். அதே பெரம்பலூரில் நான் ரமணாவை முதலில் பார்த்தேன் அல்லவா. பெரம்பூரில் தான் முதலில் பார்த்தேன். அவன் ஒரு சின்ன பையனாக இருந்தான். அதே பெரம்பூருக்கு கல்லூரிக்கு என்னை கூப்பிட்டார்கள். கல்லூரிக்கு என்எஸ்எஸ் கேம்ப் இருக்குயா, நீங்கள் வந்து குழந்தைகளோடு பேசுங்க, நாங்கள் நெகிழி சம்பந்தமாக பேசுங்க, ஏன்னா பிளாஸ்டிக் தானே ஒழிக்க முடியாத துயரமாக இருக்குது, பேசுங்க. நான் சொன்னேன், வகுப்பறைக்குள் பேச மாட்டேன், குழந்தைகளோடு நான் வகுப்பறைக்குள் பேச மாட்டேன். பிறகு என்ன பண்ணுவீர்கள்? நான் ஏதாவது ஒரு குப்பை மேட்டுக்கு கூட்டி கொண்டு போவேன். குழந்தைகள் மாணவர்கள் என்னோடு வருவதற்கு உள்ள சந்தோஷப்பட்டார்கள். குப்பை மேட்டுக்கு தானே போகலாம் என்றார்கள். நாங்கள் அந்த சின்ன அந்த ஊரில் இருக்கிற அது கிட்டத்தட்ட முனிசிபாலிட்டியில் அது ஒரு ஊராட்சி, கிராம ஊராட்சி போய் போனால் குப்பை குமிஞ்சு கிடக்குது. 100 கிலோ குப்பையை எடுத்து மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரித்தோம். மாணவர்கள் தான் பிரித்தாச்சு. அப்போ 65 விழுக்காடு குப்பை மக்காத குப்பை, 35 விழுக்காட்டு குப்பை மக்கும் குப்பை, 2 கலந்து குப்பை மேட்டில் கிடக்கு. அப்போ சொன்னாங்க குழந்தைங்க, ஐயா 65% மக்காத குப்பை இருக்குது, இந்த மண்ணுக்கு கேடான குப்பை இருக்குது.
அதை சும்மா அப்படி சொல்ல பத்தாது, யார் போட்டான்னு பார். குப்பை நீங்கள் போடுவதில்லை, குப்பை ஒருவரால் நீங்கள் போட வைக்கப்படுகிறீர்கள். அந்த குப்பையில் இருந்ததெல்லாம் நம் பன்னாட்டு கம்பெனி உற்பத்தி செய்து மலிவான விலையில் உங்கள் கையில் கொடுத்த குக்குரோ, லேஸு, அப்புறம் பிங்கோவா, 5 ஸ்டாரு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் கையில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒரு மலிவான தின்பண்டத்தை கையில் நீட்டி நீங்களே அதை வாங்கி சாப்பிட்டு பள்ளி பேருந்தில் வர வர சாப்பிட்டு விட்டு பள்ளி பேருந்து வரும்போது ஜன்னல் வழியாக தூக்கி எறிகிற குழந்தைகளும் இருப்பார்கள். நம்ம கூட அந்த வேலையை செஞ்சுருப்போம். நம்ம போட்ட குப்பை இது. ஆனால் பொறுப்பு யாருக்கு? ஒரு கேள்வி வருதல்ல, அப்போ நம்ம தான் குப்பை போட்டோம்? இல்லை, நாம் குப்பை போட வைக்கப்பட்டோம். இந்த குப்பையை கழித்து கட்டுகிற பொறுப்பு யார் இந்த பையை உற்பத்தி செய்து மலிவான விலைக்கு நமக்கு தந்தார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த எல்லா குப்பையும் உன்னுடைய வீட்டில் போடுவோம் அல்லது உன்னுடைய நிறுவனத்தில் போடுவோம், நீ அந்த குப்பையை கழித்து கட்ட வேண்டும். ஆக குப்பையை போடுகிற பெரும் கம்பெனிகள், பெரும் நிறுவனங்கள் தான் இந்த பூமியை நாசப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை இந்த எல்லா குழந்தைகளும் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு விட்டு என்னிடத்தில் கேட்டார்கள், ஐயா இப்போ எங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நுகர்வு கலாச்சாரத்தில் தேவையில்லாத தின்பண்டங்களை நாங்கள் சாப்பிடுவதாலும் இந்த மண்ணில் குப்பை சேருகிறது. இனி இப்படியான பண்டங்களை வாங்காமல் பார்த்துக்கொள்ளுகிறோம். ஒன்று, இப்போது எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கும் அடுத்த கட்டமாக இப்போ இன்றைக்கி சேர்ந்திருக்கிற குப்பைகள் எப்பன்னா ஒரு 20 ஆண்டு காலமாக இங்கே சேர்ந்திருக்கிற உலகெங்கும் சேர்ந்திருக்கிற குப்பைகளை எல்லா கடலுக்கு போயிடுச்சு. எல்லா குப்பைகளும் கடலுக்கு போயிடுச்சு. நம்ம வீதியில் தானே போட்டோம். நாம் வீதியில் போட்ட எல்லா குப்பைகளும் முழுக்க சாக்கடைக்குள் போய் சாக்கடை வழியாய் ஆற்றுக்கு போய் ஆற்றின் வழியாய் கடலுக்கு போய் கடலில் பெரும் குப்பை மேடு இருக்குது. சரி, அதெல்லாம் எடுத்துடலாயான்னு சொல்கிறேன். குழந்தைகள் நாங்களாம் என்எஸ்எஸ் தானே, எல்லாம் தூய்மை செய்து விடலாம் என்று சொன்னார்கள். உண்மையில் எவ்வளோ பெரிய விஷயம் கடலை தூய்மை செய்வது. இந்த பூமியில் 3/4 பகுதி இருக்கிற கடலை தூய்மை செய்யலாம் என்று குழந்தைகள் சொல்லுகிறார்கள், மாணவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் தூய்மை செய்து உலகெங்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் குப்பையை தூக்கி தரையில் போட்டால் 4 அடிக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் சேரும். பல பில்லியன் டன் குப்பைகள் கடலில் சேர்ந்துருச்சு. எவ்வளோ பெரிய சங்கடம் பாருங்கள், இவ்வளோ பெரிய சங்கடம். நம்ம இந்த சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் ஏதேனும் ஒரு வகையில், நாம் ஏதேனும் ஒரு வகையில் நாமும் சிக்கல் செய்கிறோமல்ல, நாமும் இந்த பூமிக்கு கேடு செய்கிறோமல்ல. அதிலிருந்து மீள்வதற்குத்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சு, இன்னும் உங்களுக்கு கொடுக்குற எல்லா பயிற்சியும் உங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற பேச்சு, உங்களிடத்தில் ஒரு புதிய பண்பை கொண்டு வருகிற பேச்சு. நீங்கள் கொஞ்சம் நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து, தேவையில்லாத நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து மாற வேண்டும். முதலெல்லாம் நாங்கள் படிக்கிற போது எங்களுக்கு பாட்டி தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே கொய்யாவை, இளந்தக்காயை, நெல்லிக்காயை, கலாக்காயை கொடுப்பாள். கடலை மிட்டாயே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் சாப்பிட்ட எந்த பொருளும் மண்ணுக்கு கேடான பொருள் அல்ல. எங்களுக்கு தேவையானது உற்பத்தி செஞ்சான் ஒரு காலத்து. உள்ளூரில் இருக்கும் வரையிலும் நெல்லிக்காயும் கலாக்காயும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியே விற்றபோது உள்ளூர்காரர்கள், உள்ளூர் அம்மாக்கள், ஆயாக்கள் விற்றபோது இந்த பூமி கெழலை. இப்போ நீங்கள் விரும்பாத, நீங்கள் கேட்டறியாத எல்லா பண்டங்களும் உங்களை நாடி வருது. ஒரு காலத்தில் மனிதனுக்கு தேவையான உற்பத்தி, இப்போது உற்பத்திக்கு தேவையான மனிதர்கள் என்று உங்கள் காலம் மாறிவிட்டது. நீங்கள்லாம் கடைக்கு போனால் என்ன வாங்கறன்னு இன்றைக்கி தெரியல. முதலெல்லாம் வீட்டில் உட்காந்து லிஸ்ட் எழுதுவோம். அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, உப்புன்னு சொல்லி எல்லாம் எழுதுவோம். இப்போ யார் கடைக்கு போகிறவங்க எழுதுறதில்ல. கடையில் போய் வேடிக்கை பார்க்குறோம். என்ன வாங்குறனே தெரிய மாட்டேன். அவ்வளவு பொருளை குவித்து வைத்திருக்கிறார். என்ன பொருள் வாங்குவது, எதை வாங்குவது என்று தெரியாத அளவுக்கு பொருள்கள் குவித்திருக்கிற நுகர்வு கலாச்சாரத்துக்குள் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் இந்த நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டால்தான்
இன்னும் அடுத்த தலைமுறையில் ஒரு சிறு மாற்றம் வரும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் உங்கள் கூட நான் உடுமல்பேட்டையில் காடறிதல் பயணத்துக்கு வந்திருந்தேன். நீ வந்திருக்கிறேங்கண்ணே? ஆமாம் சார். சரி சார், அப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சார். அடாடாடா, பாருங்கள் நீங்கள் எவ்வளவு சாட்சியாக இந்த பள்ளியில் பயிலுகிற ஒரு மாணவன் என்னோடு காடறிதல் பயணத்துக்கு வந்திருக்கிறான் என்று ஒரு பெருமை இருக்கிறது. நாங்கள் காடறிதல் பயணத்தில் இதைத்தான் கற்றுக் கொடுத்தோம். ஒரு நதி எப்படி உருவாகிறது, அவர் உள்ளபடியே நிறைய கற்று தேர்ந்து வெளியே வந்தார். 2 நாட்கள் அவர் நிறைய கற்றுக்கொண்டார். ஒன்று, ஆறுகளால் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு ஆறும் உற்பத்தி ஆகிற சின்ன ஆறுகளை பற்றி நாங்கள் சொன்னோம். ஒரு சின்ன புல்வெளியில் அது கீழ் இருக்கிற சோலைக்காட்டில் உருவாகிற ஒரு ஆறு, அந்த ஆறின் போக்கில் எத்தனை உயிர்களை வைத்திருக்கிறது, நன்னீரில் எத்தனை உயிர்கள், அங்கு ஒரு 3 வகையான 4 வகையான மீன்கள் இருக்கும். 4 வகை மீன்கள் இருக்கும். இந்த 4 வகை மீன்களை நீங்கள் இன்னொரு ஆற்றில் பார்க்க முடியாது. ஒரு ஆற்றில் இருக்கிற நன்னீர் உயிர்களை இன்னொரு ஆற்றில் பார்க்க முடியாத அளவுக்கு ஓரிட வாழ்வியாக சில நன்னீர்கள் சில உயிர்களை தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப உருவாக்கி வைத்திருப்பதை நாங்கள் நேரடியாக கள ஆய்வுகளில் அதை கண்டோம். அது மட்டுமல்ல, அதனுடைய அழிவையும் கண்டோம். அணைக்கட்டுகள் நிறைய இருக்கும். தாமிரபரணியாக இருக்கட்டும் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையிலே அணைக்கட்டுகள் நிறைய இருக்கும். இந்த அணைக்கட்டுகள் என்ன பண்ணுன்னா ஆற்றின் போக்கை மறுச்சிடும். அப்போ ஆறு எவ்வளவு தூரம் ஓடிச்சு, இயல்பாக ஓடிச்சுங்கிறத இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு அணைக்கட்டுகள் ஒரு பெரிய தடுப்பாக இருக்குது. இந்த மீன்கள், அங்கேயே தோன்றிய மீன்கள், சின்ன சின்ன மீன்கள் எங்கே வருது? அணைக்கு வருது. அணையில் நாம் ஏற்கனவே வளர்ப்பு மீன்களை விட்டிருக்கிறோம். அதுக்கு பேரை ரோகு, கட்லா, ப்ளஸ் நிறைய மீன்கள்லாம் வெளியே பாறைன்னு சொல்லி நிறையா வளர்ப்பு மீன்களை டேமில் வளர்க்குறோம். இந்த வளர்ப்பு மீன்கள் நம் மரபு சார்ந்திருக்கிற மீன்களை அழிக்கிறது. நன்னீரில் இருக்கிற எல்லா உயிர்களையும் இந்த வளர்ப்பு மீன்கள் இல்லாமல் செய்து விடுகிறது என்கிற செய்தியெல்லாம் நாங்கள் அந்த கள ஆய்விலே நிறைய பார்த்தோம். பெரும் மரங்களை பார்த்தோம். ஒரு 10,000 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு பெரும் மரம், ஒரு காட்டுக்குள் இருக்கிற பல்வேறு பறவைகள், ஒவ்வொரு காட்டுக்குள்ளும் இருக்கிற தனித்த உயிர்கள், அந்த உயிர்களும் அந்த காட்டுக்கும் இருக்கிற ஒரு உறவு என்று 2 நாட்கள் அவர் என்னோடு காட்டில் இருந்தார். வெகு செய்திகளை, பல்வேறு செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி 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 அந்த பையனை நாங்கள் தாட்டி இருக்கிறோம். இங்கே உண்மையிலே ஒரு மாணவன் இங்கு படிக்கிறான் என்பது எனக்கு உண்மையிலேயே பெரிய வருத்தமாக, ஒரு பெரிய இதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் 2 நாள் காற்று பயணத்துக்கு வந்ததின் விளைவுதான் சில கேள்விகளை துணிந்து கேட்கிறார். நல்ல கேள்வி கேட்குறார். எனக்கே உள்ளபடி சந்தேகமாக இருந்தது. நீங்களும் கேள்வி கேட்க வேண்டுமானால் உங்களையும் காட்டறிதல் குழுவுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் போல் தெரிகிறது. சரிதானே? அவரை போல் நீங்களும் கேள்வி கேட்க வேண்டும், காட்ட எறிய வேண்டுமானால் இந்த பள்ளி உங்களுக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்கும், அந்த ஏற்பாட்டை செய்து தரும். அப்படி ஒரு நாள் காடுதல் பயணத்துக்கு நாம் செல்வோம். சரிதானே? சரி. வணக்கம் ஐயா. இவ்வளோ நேரம் நம்ம சுற்றுச்சூழல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பேரில் கேட்டதில் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை பற்றின ஆர்வம் அவங்க அதில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆனால் மீதி எல்லாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, கேட்டுட்டு அப்படியே தான் இருப்பாங்க. உலகத்துலேயும் அப்படி தான் ஒரு சிலர் மட்டும் பண்ணால் அது நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. நம்ம எப்படி எல்லாரையுமே அதில் ஈடுபடுத்துறது? நம்ம பள்ளியில் ஒரு மன்றம் வச்சுருக்கிறோம், எக்கோ கிளப் வச்சுருக்கிறோம் அல்லவா, சுற்றுச்சூழல் மன்றம். இன்னாரெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஆர்வம் இருக்கிற எல்லோரையும் மன்றத்தில் சேர்த்தி கொள்கிறோம். மன்றத்தில் சேர்த்தி கொடுத்து எல்லோருக்கும் ஒரே செய்தியை சொல்லுகிறோம். நம்ம ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். 30 மாணவர்கள் இருக்கார்கள். 30 மாணவர்களுக்கும் ஒரு பாடத்தை நடத்துகிறார். 30 மாணவரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்வத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பங்களிப்பு என்பது ஒரு கூட்டு சக்தியாக இருக்க வேண்டும். கூட்டு சக்தியாக இருக்க வேண்டும். எல்லோரும் பங்களிக்க வேண்டும். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டுறவே கூடாது. எல்லாம் பங்களிக்கணும். அப்போ தான் நீங்கள் 30 பேர் படித்தா 30 பேர் நல்ல கிட்டத்தட்ட மதிப்பெண் வாங்கணுமல்ல. அதே மாதிரி தான் இதுவும். நாங்கள் ஈகோ கிளப்லேருந்து நம்பி கோயில் போயோம். அப்போது அங்கே போகிற வழியில் ஏகப்பட்ட நெகிழி குப்பைகள் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வனத்துறையோடு சேர்ந்து அங்கே இருந்த குப்பைகள் எல்லாமே சேகரித்து கொடுத்துருந்தோம். உண்மையிலேயே
காடறிதல் குழுவுக்கு நாங்கள் போய் வருகிற போது இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதேனும் காடுகளுக்குள் குப்பை இருந்தால், சில பக்கம் நாம் போடுகிற காடுகளில் ரொம்ப ரேராக தான் குப்பை போடுவானுங்க. ஆனால் குப்பை போடுறதுக்கு தான் உள்ளே போகிறான்னு தெரியும். இந்த பாலிதினை யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. நம் குழந்தைகள் அதை ஒரு பையில் சேகரித்து விட்டு சேகரித்த குப்பையை கொண்டு வந்து அந்த ஆஃபீஸில் வச்சுருவாங்க. பார்த்துக்குங்க, அப்படி ஆஃபீஸர் பூரா இந்த குழந்தைகளை பார்த்தா பயந்துக்குவோம். இது தெரியுதா நம்ம செய்கிற வேலை? ஒன்றுமே நம்ம செய்யலை, யாரு கூட பேசலை. இருக்கிற குப்பையை நம்ம உள்ளே போகிறோம், நாம் போய் சுற்றி பார்த்து விட்டு நாம் வெளியே வருகிற போது உள்ளே கிடக்கிற குப்பையை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டோம். அப்போ நம்ம இந்த வகுப்புகளில் தொடர்ந்து இருக்கிற வகுப்புகளில் என்னோடு காலையில் குழந்தைகளை கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுவாங்க, நீங்கள் வர்றவங்ககிட்ட சொல்லுங்கள், காட்டுக்கு வெளியே இருந்து எதையும் கொடுக்கக்கூடாது. காட்டிலிருந்து நாங்கள் எதையும் வெளியே எடுத்து போகவும் மாட்டோம். அப்போ காட்டுக்கு நம்ம எதுவும் நமக்கு வேண்டாம், காட்டிலிருந்து எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். என்னையா அப்புறம் எதுக்கையா காட்டுக்கு போகணும்? நம்மளே காட்டுக்கு எதுவும் கொண்டு கொடுக்கறதும் இல்லை, காட்டிலிருந்து எதையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்னா எது காட்டுக்கு வரோன்னு சொன்னால், அவங்க இந்த காட்டை பார்க்குறோம், பசுமையான காட்டின் நினைவுகளை படம் எடுத்திருக்கிறோம், என்றைக்கும் வராத அளவுக்கு எங்கள் பாதச்சுவடுகளை இந்த காட்டில் பதித்திருக்கிறோம். இது போதும் என்று ஒரு வன அதிகாரிக்கு ஒரு குழந்தை சொல்கிற போது அவர் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார். அப்படித்தான் குழந்தைகள் வளரணும். எவ்வளோதான் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் இருந்தாலும் அந்த புத்தகத்தை தொட்டு உணர்ந்து அதை படித்து அந்த ஆத்மாந்தமாக அந்த அறிவை வளர்க்குறதுல கண்டிப்பாக பிள்ளைகள் இன்றைக்கி லேக் ஆகிட்டுருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை எப்படி ஊக்கப்படுத்தலாம் சார்? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மேபி நம்ம ஒரு ஸ்கூல்ஸ் நடத்திடும் போது இதை பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு எப்படி இதை நிஜமாக அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கே அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால, ஏன்னா நீங்கள் நமக்கு தெரியும், நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகளும் வளராங்க. ஆப்வியஸ்லி நம்மளும் இப்போ மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். பட் சமூகம் அந்த புக்கு நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட் மேபி அந்த வீட்டில் இருந்தும் ஆசிரியர்கள்ட்ட தான் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வரணும். அதை எப்படி ஊக்கப்படுத்தலாம் சார்? சரி, இவங்க கேட்டது முழுக்க பள்ளி சார்ந்தும் பள்ளியினுடைய நிர்வாகம் சார்ந்தும் மாணவர்கள் பாடப்புத்தகங்களை தவிர மற்ற புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசையோடு அவர் கேட்டிருக்கிறார். ஒரு நல்ல விஷயம் அது. பெற்றோர்கள் செல்போனை தூக்கி எறிந்து விட்டாலே, ஏன்னா பெற்றோர்கள் உங்களை படி என்று உங்கள் தலையில் கொட்டிவிட்டு அவர் செல்போன் பார்த்துருப்பார். பெற்றோர்கள் டிவியை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு சீரியலும் தவறாமல் பார்த்தபடியே உங்களை படி என்று கொட்டுவார். நீங்கள் படிக்கும்போது ஒரு தந்தையோ தாயோ சீரியல் பார்க்க செல்போன் பார்க்க அனுமதிக்காதீர்கள். ஆமாம், குழந்தைகளை சிரிக்கிறாங்க, உண்மைதான், எங்கள் வீட்டில் டிவி பார்க்கலாம் தான் நாங்கள் பார்க்குறோம், செல்போன் பார்க்குறாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படி. ஏன்னா அது கூடாது. இன்றைக்கி ஏன் உங்களை பாட புத்தகத்தை கடந்து படிக்க சொல்கிறாரு தாளாளர்? அம்மா எந்திரிச்சு நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளில் நிறைய இது கடந்து ஸ்கூல் கடந்து நிறைய புத்தகங்களை வாசித்தவருடைய விளைவாக நான் இப்படியான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு எனக்கு இந்த வாசிப்பு ஒரு பெரிய உதவியாக இருந்துன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் படித்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருதில்ல? மதிப்பெண் வாங்குறையா, ரைட்டு, நிறைய செலவு பண்ணி எனக்கு பணம் கட்டி படிக்கிறோம், மதிப்பெண் வாங்கியாச்சு, எல்லாம் படித்தாச்சு, கல்லூரிக்கு போயாச்சு, படித்தாச்சு, இதெல்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் ஒரே மாதிரி யாருக்கு கிடைக்காது. இப்போ எந்த குழந்தைகள் வகுப்பறை பாடத்தை கடந்து வாசித்தார்களோ அவர்களெல்லாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 நிறைய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு எழுதுகிறாங்க. நிறைய அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அவங்களுக்கெல்லாம் பொது அறிவு, சென்ட்ரல் நாலேஜ் என சொல்லுகிற பொது அறிவு சார்ந்த புத்தகங்களை வாசிக்க அவர்களுக்கு பொது அறிவு கிடைச்சதுனால தான் அவங்கெல்லாம் அங்கே எழுதுகிறாங்க. சில பேர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த வாசிப்பு உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். என்னாலையெல்லாம் 5 வயசுக்கு மேலே 5ஆவது வரைக்கும் மேலே படிக்க முடியல. இதுக்கு அரசு பள்ளியில் பணம் கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் அப்போ குடும்ப சூழல் படிக்க முடியாத அளவுக்கு என்னை கொண்டு போய் ஒரு 10 வயசு முடிஞ்சதும் 11ஆவது வயசில் குழந்தை தொழிலாளியாக மாற்றிருச்சு. ஆனால் நான் படிப்பை விடலை. ஏன் படிப்பு விடலைன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட புத்தகம் கன்னித்தீவு. கன்னித்தீவு என்கிற ஒரு கதை இன்றைக்கும் தினந்தந்தியில் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். கன்னித்தீவு கதை எனக்கு எப்படியோ பிடிச்சி போய் ஒவ்வொரு நாளும் கன்னித்தீவு கதையை படிப்பதற்காக சலூனாக ஓடி அந்த கன்னித்தீவை படித்துவிட்டு
கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் முன்னேறி அவர்கள் வெளியிடுகிற வாராந்திரியான ராணி பத்திரிகை படிக்க தொடங்கி சில பத்திரிகையை வாங்கி படித்து 5வது படித்த நான் முதலில் 6ஆம் வகுப்புக்கு பாடநூல் எழுதினேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போதும் 2002 2003ஆம் ஆண்டு கல்வியாண்டின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நான் எழுதிய ஒரு பாடம் 7ஆம் வகுப்பில் இருக்கிறது. என்னை 23 மாணவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். நான் எழுதிய 18 புத்தகங்களை விழுந்து எல்லா பல்கலைக்கழகங்களும் படிக்கிறது. இது நான் வகுப்பறைக்கு வெளியே வாசிப்பு தான். என்னை கொண்டு வந்து முத்தமிழ் பள்ளியில் உங்களிடத்தில் பேச வைத்திருப்பதும் என் வாசிப்பு தான். இன்றைக்கு 3 இடங்களில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன். 2 மணி நேரம் வாசிக்காமல் இருந்தால் நான் தூங்க மாட்டேன். நீங்கள் வாசித்தால் வாழ்க்கையில் உயரலாம். இந்த பள்ளி படிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். ஒரு கல்லூரி பட்டம் என்பது அங்கீகாரம். ஒரு எம்ஏ எம்எட் படித்தா தான் உரிய வேலைக்கு நீங்கள் உட்கார முடியும். என்னதான் அறிவிருந்தாலும் பட்டப்படிப்புகள் இல்லாமல் போனால் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆக வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்களெல்லாம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் வருகும்போது பார்க்கிறேன், எல்லா வகுப்பறை வரையும் பெரிய அறையாக இருப்பது லைப்ரரியாகத்தான் இருக்கிறது இந்த பள்ளியில். எவ்வளோ பெரிய விஷயம். நான் வரும்போது ஓப்பனாக சொன்னேன், கல்லூரியில் கூட சார் இவ்வளோ பெருசாக இல்லை அப்படி சொன்னேன். அது வரும்போது அப்படியே உங்கள் பள்ளியை பார்த்துட்டே வந்தேன். என்னை எப்போதும் பள்ளியை பார்க்குற ஆசை எனக்கு. ஏன்னா பல பள்ளிகளை பார்த்துருவோம் நம்ம. இந்த எல்கேஜி யூகேஜின்னு சொல்கிற மலர் மொட்டு வகுப்புகளிலே இருக்கிற குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளி அறையில் ஜன்னலை தவிர கதவுகளே இல்லை. கதவுகளே இல்லாத ஒரு பள்ளியில் தான் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு எவ்வளவு சுதந்திரத்தை நாம் தந்திருக்கிறோம். ஒரு குழந்தையை எவ்வளவு சுதந்திரமாக வகுப்பறையிலே நடமாட விழுகிறோம் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சியாக நான் பள்ளியை பார்த்தேன். எனக்கெல்லாம் ஏன் அவருடைய அறையிலே உட்கார்ந்திருக்கிறோமே, கொஞ்ச நேரம் இந்த பள்ளியை ஒரு பார்வை பார்த்து வந்திருந்தால் இந்த பள்ளியின் பேரழகை பற்றி, இந்த பள்ளியினுடைய இருப்பை பற்றியெல்லாம் உங்களுக்கு பேசி இந்த பள்ளியில் இருக்கிற பயோடைவர்சிட்டி என சொல்லுகிற பல்லுயிர் பெருக்கத்தையே உங்களோடு பேசி முடித்திருப்பேன். ஆக நீங்கள் வாசியுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சார் நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம லைஃப்பில் என்னென்ன நமக்குள்ளே மாற்றிக்கணும், இயற்கை சார்ந்த விஷயங்களில் நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழணும், ஸோ இயற்கை நமக்கு என்னெல்லாம் தந்திருக்குது அப்படிங்கிறத நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுக்கு நம்ம ஸ்கூல் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதோட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அமரூர் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி, ஜெயந்தி மேம்க்கு நன்றி. ஆனால் எந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் நமக்கு ஒரு சத்தம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு மீட்டிங் நடக்கும்போது. பட் இன்றைக்கி ஒரு சத்தம் கூட இல்லை. எல்லாம் ரொம்ப அமைதியாக ஏதோ ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அமைதி. யாருமே ஒருத்தருக்கு கூட யாரும் பேசலை. சிம்பிளி ஆர் லிசனிங் வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருங்க. ஸோ ஐ நீட் டு தேங்க் ஆல் மை சில்ட்ரன். ரொம்ப டிசிப்ளின்டாக. தென் ஐ நீட் டு தேங்க் என்னோட ஃபெலோ டீச்சர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார்.